போன் பாதிக்கிற பிள்ளைகளுக்கு டோப்பமைன் சுரந்துட்டு என்றா அந்த போனை வேண்டி எடுத்து அவன் அப்னோமலா மாறிடுவான். பொதுவா பிள்ளைகள்கிட்ட போனை வேண்டி எடுத்தா தாங்க வாப்பான்னு கேட்டு விட்டு விடணும். என்ன போனை வேண்டி எடுத்தோம், ஓ ஓ கண்ணாடி உடையும், கத்தி எடுப்போம், கையை வெட்டுவான், இப்ப போன்டா அப்படியம்மா. ஜின்னுங்கிறது சாலிஹான நல்ல ஜின்னுங்கிறது பள்ளிவாசலுக்குள்ளேயும் இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. நல்ல சாலிஹான ஜின், ஈமான் கொண்ட ஜின். 72வது அத்தியாயம் சூரா ஜின். குர்ஆன்ல 72வது அத்தியாயம் சூரா ஜின். என்ன நாம போறோம் இந்த அசிங்கத்தை திங்கிற ஹுபுது ஹபாயித்ங்கிற ஜின் வந்து அசிங்கத்தை திங்கிற ஜின், நஜிஸை தின்றது, நாட்டத்தை தின்றது, பணத்தை தின்றது. அப்ப அந்த ஜின்னு பாத்ரூம்ல இருக்கும். டாய்லெட் போகும்போது, நீங்க டாய்லெட் போற இடத்துக்குள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் ஹுபுதி வல் ஹபாயித் என்று சொல்லிட்டு போகணும். எலும்புகள் கொட்டப்படுற இடத்துல ஜின்கள் இருக்கும். ஏன்னா நீங்க சாப்பிடுற எலும்புகள்ல ஜின்களுக்கு உணவு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணி இல்லாம நம்ம 1க்கு 2க்கு போய் சுத்தம் செய்யும் போது கற்களை பயன்படுத்தணும், எலும்புகளையும் விட்டைகளையும் பயன்படுத்தாதீங்க, அது சகோதர ஜின்களுக்கு உணவு அப்படின்றாங்க. அப்ப சகோதர ஜின்கள உணவு அது. அதை வந்து அசிங்கத்தை தொடக்கிறதுக்கு, அதுல சிறுநீர் கழிக்க கூடாது, அசிங்கத்தை ஊத்திய கொண்டு அதுக்கு மேல கொட்டக்கூடாது. அப்ப என்னண்டா விட்டைகள், காய்ந்து போன ஆடு மாடுகளுடைய மலங்கள், அது மாதிரி எலும்புகள் இது இருக்கிற இடத்துல நேமா அதை சாப்பிட்றதுக்கு ஜின் வந்திருக்கும், ஜின் இருக்கும். தண்ணியில ஜின்கள் என்ன செய்யும் இருக்கும். என்னடா இபிலிஸ் ஆனவன் தண்ணியில தான் நம்முடைய சிம்மாசனத்தை வச்சிருப்பான் அப்படின்ற ஹதீஸ் வருது. அது இருக்கும். மாலை மகரிக்கு நேரம், அதாவது மகரிபு ஸ்டார்ட் ஆகுற, பகல் முடிந்து இரவு தொடங்குற நேரம், செக்கல் நேரம். அந்த நேரத்துல சின்ன குழந்தைகளை வெளியே கொண்டு போகாதீங்க, ஜின்களுடைய ஊசலாட்டம் கூட இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூனியத்தால ஜின்களால எதுவுமே நடக்காதுன்னாங்க. நாம கரெக்டா துவா ஓதிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதினா 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான். வழங்கிட்டா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வீட்டுல குர்ஆன் ஓதுறோம், நாம துவா ஓதுறோம்டா, இந்த ஷைத்தான், சூனியம், ஜின்னு, அது இது பேய் பிசாசி பயப்படவே வெல்ல. அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் எவர் ஒருவர் ஓதிட்டு ஒரு மலையடி வாரத்தின் வாதியில இறங்குறாரோ அங்கதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் கூட இருக்கு. திரும்பி வரும் வரைக்கும் அவருக்கு பாதுகாப்புன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த துவாவை ஓதிட்டு செவக்காலைக்கு போய் ரூம் போட்டு தங்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகான மார்க்கத்துல தெளிவான விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்க போல அது கஷ்டம், அது இது செய்யணும், தாயத்து போடணும், காவல் பண்ணணும், தேசிக்கா தொங்க விடணும், பூசணிக்கா கட்டணும் வேண்டாம். அவன் சம்பாத்தியத்துக்கு நமக்கு ரிஸ்க தாரானே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம ஈமான் இஸ்லாத்தோட இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஜின்னே இபிலிசானவனே அல்லாஹ் கிட்ட சவால் விடும்போது எல்லாடியார்களோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவனே சொல்லிட்டு வந்துட்டான். நம்மையும் பயந்து சாகணும். நாம ஈமான்ல உறுதியாக இருந்தா, நாம அகீதாவுல சரியா இருந்தா, நாம ஓதுற துவாலாம் சரியா இருந்தா இதுக்கெல்லாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க வேணும்னாலும் போயிட்டு எப்படி வேணாலும் வந்துட்டே இருக்கலாம். மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஒன்று கூடல்ல ஒரு கலந்துரையாடல் தான் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் தீர்வுகளும் தான் நம்முடைய அந்த கலந்துரையாடலுக்குரிய மகுடம். ஏன் இந்த கலந்துரையாடல் இன்றைக்கு தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமை காரணமாக நாங்கெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எல்லாரும் பிஸியா இருக்கிறோம், நம்முடைய நடைமுறைகள் வித்தியாசமா இருக்குது, மனிதர்களுக்குள்ள நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம எல்லாரும் இயந்திரங்களோட இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஈவன் ஒரு கணவன் மனைவி கூட பேசுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட பேசுறது குறைஞ்சு போச்சு. இப்படி மேல் வீட்டுல யாரு குடி இருக்கிறா, பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறான்னு தெரியாம ரிமோட்ல கேட்ட கிளப்பிட்டு உள்ளுக்கு இருந்து வண்டியில ஏறி போனா திரும்ப ரிமோட்ல கேட்ட வசதிட்டு உள்ளுக்கு வந்து இறங்குறோம். என்ன நடக்குதுன்றே தெரியாது. இப்படியான ஒரு பிஸியான ஒரு காலம், அப்படியான ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அதனால என்னவோ நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்குள்ள சில நேரம் காலிகள் இருக்கலாம், ரெஜிஸ்டர் இருப்பீங்க, அல்லது அவங்களோட சம்பந்தப்பட்டவங்க இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க.
ஒரு மாசத்துக்கு இந்த ஊர்ல நடக்கிற கல்யாணத்தை விட ஒரு மாசத்துக்கு இந்த ஊர்ல விவாகரத்து அப்ளிகேஷன் தான் கூட இருக்கு. அந்த அளவுக்கு ஃபெமிலிக்குள்ள பிரச்சனைகள் எல்லா ஊர் காலையுமாறும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இப்படியுமா என்று கேட்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. அழுத்துகம இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் 21 இடம் இருக்குது. ஃபேமிலி பிளான் பண்ற இடம், கருத்தடைக்கு லூபு வைக்கிற இன்ஜெக்ஷன் பண்ற இடம். அப்ப அந்த மெடிக்கலோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் எனக்கு ஒரு தகவல் தாரார். திருமணம் முடிக்காத பெண்கள் அதிகமாக ஃபேமிலி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், என்ன நடக்குது? ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கை முறைகள் எல்லாம் அப்படியே மாறி போயிருக்கு. இதனால பல பிரச்சனைகளை நாம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதை இந்த பள்ளிவாசல்ல உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்று தலைப்பை போட்டு ஒரு மார்க்கம் பேசுற இடத்துல ஏன் பேசணும்டா, மார்க்கத்துக்கு முரணான விஷயம் நடக்கிறதுனாலையும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது நாங்க அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம மூட நம்பிக்கைக்குள்ள நம்ம போறதும் நடந்துகிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி தாயின் தவான் ததாவு வலா ததாவு பில் ஹராம். அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்து வச்சு படைச்சிருக்கிறான், நீங்க மருந்து செய்யுங்க, ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்க அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. நோயை உடல் நோய் உளவியல் நோய் என்று ரெண்டாகத்தான் மருத்துவ உலகம் பிரிச்சிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோய்க்கு மருந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம் என்னண்டா, நீங்க நோயாளியை பார்க்க போனா லா பஅஸ பிஹி தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்றத நபி அவர்களுடைய வழிமுறையில நாங்க பார்க்கிறோம். இதை நிறைய பேர் துவா என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நோயாளிக்கு ஓதுற துவா என்று லா பஅஸ பிஹி தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அது துவா இல்லை. துவா என்னண்டா, அல்லாஹும்ம ரப்பனா ஸதிஹிபில் பஸ் லா யுகாதிர் சக்கமா, இது துவா. பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 தடவை, அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்ப அரஷில் அலீம் ஐயஷ்பிக 7 தடவை, இது துவா. பிஸ்மில்லா 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 3 தரம், அஊது பி இஸ்ஸதிக வ கதரதிக மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் 7 தடவை, இது துவா. ஆனா லா பஅஸ பிஹி தஹூருன் இன்ஷா அல்லாஹ்ங்கிறது கவுன்சிலிங். அதாவது ஒரு நோயாளியை பார்க்க போனா அவர்கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லுங்க சரியாயிரும். துவா இல்ல, அது நம்ம பேசுற மொழி இல்ல. இப்ப தமிழ் பேசுறோம்னா தமிழ்ல ஒரு நோயாளியை பார்க்க போனா அவர் எப்படிப்பட்ட நோயாளியா இருந்தாலும் போய் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கைராக் சரியாயிரும், நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க, நல்லா குணமடைஞ்சிடும், சரியாயிரும். இந்த மன ஆறுதல ஒத்தனத்தை கொடுக்க சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா நாம அதுக்கு மாற்றமா நடந்துகிட்டு இருக்கோம். போய் அவர்கிட்ட போய் நீங்க கொழும்புல கொண்டு போய் பாருங்க, இந்த டாக்டர் 4 பேரை கொலை செஞ்சிருக்கான், இந்த டெப்லெட் போட்டுறாதீங்க. ஒருத்தன் போய் இங்கிலீஷ் மருந்து பாவிக்காதீங்கிற, இன்னொருத்தன் போய் இங்கிலீஷ் மருந்து தான் பாவிக்கணுமுங்கிற, இன்னொருத்தன் போய் இதே மாதிரி தான் எங்களோட பாப்பாக்கும் ஃபெஸ்டா தலைவலி இந்த மாதிரி தான் வந்துச்சு, 40 நாளில் ஆல் அவுட்னு சொன்னோன்னா அவனுக்கு அப்படியே போய்த்திரும், இனி நாம மௌத்தா போய்த்திருவோம்னு நினைப்பான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சரியாயிரும்னு சொல்லிட்டு வாங்க. மருந்து குணப்படுத்துறதை விட மனசு குணப்படுத்துறது தான் கூட இருக்கு. அந்த மனசுக்கு மருந்து செய்யணும். அப்ப அந்த மனசுக்கு மருந்து செய்ய வேண்டிய இடத்துல நாங்க என்ன செய்யறோம்டா, மந்திரவாதியை கொண்டாந்துக்கிட்டு மருந்து செஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். அவன் பொக்கட்டை நிரப்புறதுக்கு உங்களுக்கு 7 ஜின் இறங்கிருக்கன்னு சொல்லி போட்டு அவன் பேய்த்திருவான். சில நோய்கள் இருக்குது, அந்த நோயிட சிம்டம்ஸை தான் நம்மடாக்கள் ஜின்னு பேய் பிசாசு என்று சொல்லிட்டு இருக்கிறது. ஸ்கிசோப்ரினியா, பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் போன்ற நோய்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்கும், ஒரு ஆள் கதைக்கும், ஒரு ஆள் பின்னால நிற்கும், ஒரு ஆள்னா போகும், அதை சொல்றது ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன். ஒரு ஆள்னா போகும், ஒரு ஆள் காதுக்குள்ள கதைக்கும். இது பிள்ளைய கொல்லணும் என்று மனசு சொல்றது, இந்த பிள்ளைய ஜன்னல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யாரு தாயத்து தகடுகளை கட்டி கொண்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ்க்கு இணை வைக்கிற கதை தான் நூல் கட்டுறது.
அந்த நூலை கட்டிக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறது மார்க்கத்தை செல்லக்கூடிய அசரத்துமாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அசரத்துமார்கள் 4 பேர் சேர்ந்து அது மார்க்கமாகாது. அல்லாஹ் ரசூல் சொன்னா மட்டும்தான் அது மார்க்கமாகும். சொல்றவர் யார் இல்லை, சொல்லப்படுற விஷயம் எதுங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். அப்ப இப்படியான மனநோய்கள் எல்லாம் என்ன செய்யப்படுதுண்டா, இன்னைக்கு சமுதாயத்துல மூட நம்பிக்கைக்கு உள்ளால வேறு துறைகள்ல காவு கொள்ளப்படுது. அது மாதிரி ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை சோட்டா ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டரை தான் ஓசிடின்னு சொல்லுவாங்க. நம்மட பாஷையில சொல்றேன்டா வஸ்வாஸ். இந்த வஸ்வாசை கூட ஓதி பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு மாத்திரை இருக்குது, அதுக்கு கவுன்சிலிங் இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். இந்த ஓசிடி கொஞ்சமா நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே இருக்கிறது தான். அது ரொம்ப ஓவரா போகும்போது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துத்தான் ஆகும். ஓசிடி என்றால் என்னன்னா, இந்த உண்மைக்கு இல்லாத ஒரு விஷயத்த நம்மளாக தோட்சா அப்படியே கொண்டு வந்து திருப்தி இல்லாத ஒரு தன்மைக்கு போறது. ரோட்ல ஒரு நாய் செத்து கிடக்குது, பார்த்துட்டோம். பார்த்த உடனே நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறது தெரியுமா, இதுல பட்டுச்சா, அந்த நாய் இந்த இதுல பட்டுச்சா, அங்கே அது செத்து கிடக்கு. பார்த்த உடனே உன்னுடைய உமிழ் நீர் எப்படி நஜிசாகும், அதை நீ ஏன் விழுங்க மாட்டேங்கிற, அதை நீ துப்புற. இது ஓசிடி, இது ஓசிடி தான். அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இதே விஷயம் அப்படியே கொஞ்சம் பெருத்து போறதுதான் ஓசிடி. இது எல்லாருக்குமே இருக்கிறது. அங்க நஜிசை பத்து நெஞ்ச துப்பிட்டு போறது ஓசிடி. ஆனா இந்த ஓசிடி எல்லாருக்கிட்டையும் சாதாரணமா கொஞ்சமா இருக்கும். அது அளவு சின்னது, அது பிரச்சனை இல்லை. ஆனா அளவு அதிகமாகிறது பிரச்சனை. ஜும்மாவுக்கு மிம்பருக்கு இமாம் ஏறதுக்கு முன்ன உழு செய்ய வந்த ஒருவர் கடைசி ரக்காயத்தெல்லாம் கால கழுவுற ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கையை கழுவுவாங்க. இப்படி சிலர் தக்பீரை கட்டுவாங்க, அடுத்த ரக்காயத்தாயிரும் தக்பீரை கட்டுவாங்க. இதெல்லாம் ஓசிடி. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பாத்ரூம் போய் மணித்தியால கணக்குல உள்ளுக்கு இருக்கிறார்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க, கதவை ஒட்டப்பான், எத்தனை மணித்தியாலண்டா நீ தண்ணி பில் ஆறுடா கட்டுறேன். உண்மையிலே அவங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேணுமெண்டா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மனசு திருப்தி அடைகிறது இல்லை. எவ்வளவு கழியினாலும் திரும்ப ஒரு நஜிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது ஓசிடிங்கிறது, ஒப்சசிவ். இதெல்லாம் சமுதாயத்துக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய மனநோய்கள். சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள்ல ஆக பெரிய நோய் தான் ஸ்கிசோப்ரினியா. ஆக கீழே இருக்கிற நோய் தான் ஓசிடி, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதுக்கு இடையில சில நோய்கள் இருக்குது. இப்ப இந்த பிரச்சனைகளை இனம் காணாம இது உளவியல் ரீதியான பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரியாம நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா மாற்று வழியில தேடிக்கிட்டு இருக்கும். அதனால காலம் கடந்து போகுது, நோய் பெருத்து போகுது, குணமடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம ஆளாகிறோம். இதுக்கு இடையில ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்கிறதெல்லாம் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ரமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எப்பவோ நடந்த ஒரு பாரிய ஒரு இன்சிடென்ட் என்ன செய்யணும்டா, திடீரென்று நம்ம மனசுக்குள்ள வந்து இப்ப பிரச்சனைய கொண்டு வந்து சுனாமி எஃபெக்டட்ல, சுனாமி பாதிப்புல இருந்த நமக்கு இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாம இருந்து திடீரென்று ஒரு பிரச்சனை வரும். திடீரென்று பயம், திடீரென்று நடுக்கம், திடீரென்று தூக்கம் இல்லை. இது பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த ஸ்ட்ரெஸ் சரியான இடத்துல மேனேஜ்மெண்ட் பண்ணப்படணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்க கூகுள்ல தேடினா கிடைக்காது. ஆனா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதாவது மன அழுத்தம், மன இறுக்கம், உளநெருக்கீடு என்றெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தமிழ் சொல்லுவாங்க. ஆனா என்ன தமிழ் சொன்னாலும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்றதுதான் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதாவது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அழகாக இஸ்லாமிய அடிப்படையில நாங்க பார்க்கலாம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல பேச்சு வன்மை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு கிஃப்ட் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பேச்சு தந்திருக்கான், அந்த பேச்சை நான் பேசிடுவேன், அதை எந்த துறையில பார்த்தாலும் பதில் கிடைக்கும். அதான் ஜவாமிஉல் கலீம். அப்படி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொல்லி காட்டுறாங்க. நானும் சொல்லி தந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம காணக்கூடியதா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன ஒரு பிரச்சனை, சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையில இதை காண முடியும். சைக்காலஜி படிச்சவங்க இருப்பீங்க, நிறைய இருக்குது, சிலபஸ்ல படிச்சிருக்கிறோம். 4 விஷயம்தான் சொல்லுது, அந்த 4ம் அம்புட்டையும் உள்ள அடைக்கிறோம். 4 இன்ஷா அல்லாஹ் அது என்ற பயான்ல நிறைய சொல்லிக்க, நம்ம தேவைப்பட்டா நம்ம பார்க்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல நான் சொல்றேன், நீங்க காணக்கூடிய இப்ப உங்களுக்கு நடந்தது இல்லை, உங்களுக்கு நடந்ததுன்றது இல்லை, நீங்க கேள்விப்பட்டது, உங்களோட தெருவில் நடந்தது, நீங்க பக்கத்து ஊர்ல கண்டது, நீங்க நேரடியா கண்டது, நீங்க உங்களோட ஒரு 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 சந்திப்பில் இருந்தது, இப்படியான விஷயங்கள் சைக்காலஜிக்கல் ரீதியான பிரச்சனைகள். விளங்கிட்டா? ஒன்று நான் சொல்றேன், ஜின் மூடுறது, ஜின் பிடிக்கிறது, இன்னொரு ஆள் மாதிரி பேசுறது, விளங்கிட்டா? இதெல்லாமே சைக்காலஜிக்கல் ரீதியான பிரச்சனைக்குள்ளதான் பேர். விளங்கிட்டா? ஒரு ஆள் இன்னொரு ஆளா மாறது, 10 பேருக்கு அடிக்கிறது, அற்புதமா இருக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு 2 விங்கான் சோறு, சரி ஒரு 3 விங்கான், ஒரு 4 விங்கான் சோறு திங்கள், ஒரு 4-5 சகனை சாப்பிடலாமா? ஒரு 4-5 சகன், ஒரு 25-30 பேரை சாப்பாட்டை சாப்பிடலாமா? சாப்பிடுவான். சாப்பிட்டு போட்டு பசிக்குதம்பான். இவன் நாம சொல்ற ஜின் பிடிச்சிருக்கிறது. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ரீதியான. அதை நீங்க கேள்வியாக கேட்டா அது எப்படி சயின்டிபிக்கல், அது எப்படி, என்ன நடக்குது, என்ன ஹார்மோன் சேஞ்ச் என்ன நடந்துகிட்டு, அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தெளிவா சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு தந்த அறிவின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் இஸ்லாமிய அடிப்படையிலையும் நீங்க கண்ட அனுபவங்களை ஷேக் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்றை நான் கேள்விப்பட்டேன், இப்படி ஒன்றை நேரடியா பார்த்தேன், இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு இஸ்லாமிய தீர்வு என்ன, இதுக்கு சைக்காலஜிக்கல் தீர்வு என்ன, அப்படிங்கிறத நீங்க என்னோட கலந்துரையாடுங்க. அப்ப நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த ஒரு நாள் நிகழ்ச்சிக்குள்ள வந்துடும். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, இது வீடியோ பண்ணப்படுது. இது நம்முடைய இந்த தெளிவுரை 4 பேருக்கு பிரயோசனமாகும், ஒரு மனுஷனுக்கு தெளிவுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஈவன் ஒரு ஆளுக்கு கடுமையா கோபம் பெறுது என்றாலும் அதுக்கும் தீர்வு இருக்குது சைக்காலஜிக்கலா. எப்படி அந்த கோபத்தை தணிச்சுக்கிறது, விளங்கிட்டா? ஒரு ஆளுக்கு சூசைட் தாட்ஸ் வருது, கடும் கோபம் வருது, வயலண்டா மாறார், விளங்கிட்டா? இப்படியான பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆள் எழும்பி அதை கேள்வியா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்கு என்ன செய்வேன், முடிந்த அளவுக்கு நான் அதுக்கான தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட டைம் ஆரம்பம். இனி உங்களோட சந்தேகங்களை நீங்க கேளுங்க. இது நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, உங்களோட நான், என்னோட நீங்க, உங்களுக்கு விஷயம் யார் சார்பாகவாவது நீங்க கேளுங்க. நாம எப்படி கேள்வி கேட்கறது, எனக்கு தான் அந்த பிரச்சனை நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு பிரயோசனமா இருக்கணும்னா அவங்க சார்பா நீங்க கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தைரியமா கேளுங்க. யாரு முதல்ல கேட்க போறீங்க? கேள்வி கேட்க நீங்க ரெடி இல்லாட்டி வேஸ்ட். அப்படி இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க, நான் தொடர்ந்து பேசிட்டு போவேன். எனக்கு தெரியும், கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வரும். யாராவது கேக்குறீங்களா? தலைப்புக்கு வெளியில தான், தலைப்புக்கு வெளியில தான் அந்த கேள்வி வருது. சைக்காலஜிக்கல் ரீதியான கேள்விகள் மிச்சம் நல்ல. தனியா ஜின்னை பத்தி நான் பேசியிருக்கேன், ஜின் ஒரு ஆய்வுன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிறேன். யாராவது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கேளுங்க. பொதுவா ஜின்னுங்கிறது சாலிஹான நல்ல ஜின்னுங்கிறது பள்ளிவாசலுக்குள்ளேயும் இருக்கும், விளங்கிட்டா? அது அல்லாஹ், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. நல்ல சாலிஹான ஜின், ஈமான் கொண்ட ஜின். 72வது அத்தியாயம் சூரா ஜின்.
குர்ஆன்ல 72வது அத்தியாயம் சூரா ஜின். அந்த சூரா ஜின்னுல ஜின்கள் பேசுவதாக அல்லாஹ் சொல்றான். மின்னா சாலிஹுன வ மின்னா தூன தாலிக். எங்கள்கிட்ட நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. ஈமான் கொண்ட ஜின்னும் இருக்குது, ஈமான் கொள்ளாத. எந்த பிரச்சனை நமக்கு வாரதில்லை, அது எங்கேயுமே அந்த இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம மனைவியோட சேரும் போதும் என்ன நாம போறோம். இந்த அசிங்கத்தை திங்கிற ஹுபுது ஹபாயிங்கிற ஜின் வந்து அசிங்கத்தை திங்கிற ஜின், நஜிஸை தின்றது, நாட்டத்தை தின்றது, பணத்தை தின்றது. அப்ப அந்த ஜின்னு பாத்ரூம்ல இருக்கும். டாய்லெட் போகும்போது, நீங்க டாய்லெட் போற இடத்துக்குள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் ஹுபுதி வல் ஹபாயித் என்று சொல்லிட்டு போகணும். எலும்புகள் கொட்டப்படுற இடத்துல ஜின்கள் இருக்கும். ஏன்டா நீங்க சாப்பிடுற எலும்புகள்ல ஜின்களுக்கு உணவு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணி இல்லாம நம்ம ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போய் சுத்தம் செய்யும் போது கற்களை பயன்படுத்தணும், எலும்புகளையும் விட்டைகளையும் பயன்படுத்தாதீங்க, அது சகோதர ஜின்களுக்கு உணவு அப்படின்றாங்க. அப்ப சகோதர ஜின்கள உணவு அது. அதை வந்து அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு, அதுல சிறுநீர் கழிக்க கூடாது, அசிங்கத்தை ஊத்திய கொண்டு அதுக்கு மேல கொட்டக்கூடாது. அப்ப அப்ப என்னண்டா, விட்டைகள், காய்ந்து போன ஆடு மாடுகளுடைய மலங்கள், அது மாதிரி எலும்புகள் இது இருக்கிற இடத்துல நேமா அதை சாப்பிட்றதுக்கு ஜின் வந்திருக்கும், ஜின் இருக்கும். தண்ணியில ஜின்கள் என்ன செய்யும் இருக்கும். என்னடா, இபிலிஸ் ஆனவன் தண்ணியில தான் நம்முடைய சிம்மாசனத்தை வச்சிருப்பான் அப்படின்ற ஹதீஸ் வருது, அது இருக்கும். மாலை மகரிக்கு நேரம், அதாவது மகரிப் ஸ்டார்ட் ஆகுற, பகல் முடிந்து இரவு தொடங்குற நேரம், செக்கல் நேரம். அந்த நேரத்துல சின்ன குழந்தைகளை வெளியே கொண்டு போகாதீங்க, ஜின்களுடைய ஊசலாட்டம் கூட இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அந்த இடங்களை நாம போகக்கூடாது. எப்படி ஜின்னு எங்க இருந்தாலும் நமக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கைத ஷைத்தானுக்கான தஈஃபா, ஷைத்தானுடைய தந்திரம் பலகீனமானது என்று அல்லாவே திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்ங்கிறத ஓதிவாங்க. லம் யதுர்ருஹு ஷையுன், உங்களுக்கு எந்த கருதியும் நடக்காது, சூனியத்தால ஜின்களால எதுவுமே நடக்காதுன்னாங்க. நாம கரெக்டா துவா ஓதிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதினா 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான். வழங்கிட்டா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வீட்டுல குர்ஆன் ஓதுறோம், நாம துவாவை ஓதுறோம்டா, இந்த ஷைத்தான், சூனியம், ஜின்னு, அது இது பேய் பிசாஜி பயப்படவே தேவையில்லை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் எவர் ஒருவர் ஓதிட்டு ஒரு மலையடி வாரத்தின் வாதியில இறங்குறாரோ, அங்கதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் கூட இருக்கு. திரும்பி வரும் வரைக்கும் அவருக்கு பாதுகாப்புன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த துவாவை ஓதிட்டு செவக்காலைக்கு போய் ரூம் போட்டு தங்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகான மார்க்கத்துல தெளிவான விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்க போல, அது கஷ்டம், அது இது செய்யணும், தாயத்து போடணும், காவல் பண்ணணும், தேசிக்கா தொங்க விடணும், பூசணிக்கா கட்டணும் என்று அவன் சம்பாத்தியத்துக்கு நமக்கு ரிஸ்க தாரானே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜின்னுங்கிறது அல்லாஹ் படைச்ச ஒரு எதுவுமே கிடையாது. அங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம ஈமான் இஸ்லாத்தோட இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஜின்னு இபிலிஸானவனே அல்லாஹ் கிட்ட சவால் விடும்போது ஆனா நல்லமல் செய்யக்கூடிய நல்ல அடியார்களோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவனே சொல்லிட்டு வந்துட்டான். நம்மையும் பயந்து சாகணும். நாம ஈமான்ல உறுதியாக இருந்தா, நாம அக்கீதாவுல சரியா இருந்தா, நாம ஒரு துவாலாம் சரியா இருந்தா, இதுக்கெல்லாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க வேணும்னாலும் போயிட்டு எப்படி வேணாலும் வந்துட்டே இருக்கலாம், பயப்படவே தேவையில்லை. தலைப்புக்கு அப்பாற்பட்ட கேள்வி என்றதுனாலும் அது சில நேரம் கொஞ்சம் இது சம்பந்தப்படுது. ஏன்னா இந்த ஜின்னோட சம்பந்தப்படுத்திய சில மனநோயாளர்கள் என்ன செய்யப்படுறாங்க, கைட் பண்ணப்படுறாங்கிறதுனால அதுக்கு பதில் சொல்லிட்டு தலைப்புக்குள்ள கேள்விகள். என்னம்மா? ரைட். ஸ்ட்ரெஸ் நல்ல கேள்வி. இப்படி கேட்கணும். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு என்ன? வழங்கிட்டா. ரைட். பொதுவா ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம்ங்கிறது பல வகையில வரும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது பல வகையில பிரச்சனை, மன அழுத்தம் பிரச்சனை. பிஸ்னஸ்ல வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால வரும், நோயால வரும், என்வைரன்மெண்டால வரும், இருக்கக்கூடிய யுத்த பகுதியில் அந்த நிலத்துல வரவருக்கு அதால வரும், ஃப்ரெண்ட்ஸால வரும். இப்படி எல்லாம் நமக்கு என்ன செய்யும், ஸ்ட்ரெஸ்ஸுகள் வரும். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு என்னன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நான் சொன்னேன், ஒரு முக்கியமான ஒரு விடயம். மன இறுக்கம், மன அழுத்தம், இதான் அந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டுண்டா அதில் சிம்டம்ஸ் எப்படி இருக்குமெண்டா, ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ் எப்படி இருக்குமெண்டா, தலைவலி இருக்கும், பிடரி எடுக்கும், ஷோல்டர்ல பெயின் இருக்கும், அடிவகத்துல பத்துறது,
கேஸ்டிக் சிம்டம்ஸ் இருக்கும், மூச்செடுக்க கஷ்டமா இருக்கிறது, மூச்சு அடைக்க அண்ணா என்ன சீவம் போற மாதிரி இருக்கும். அடுத்தது சிலருக்கு ஒரு சைட் பரலைஸ் மாதிரி, அப்படி கையை தூக்க இல்லாம மாதிரி, காலை வைக்க இல்லாம மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ். இரவு கூட காலியில ஒரு 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 லேடிய புருஷங்காரன் இப்படி கையில தூக்கி கொண்டாந்து சேர்ல வச்சான். என்ன நடக்கல, எப்ப இருந்து? நேத்து இருந்து. டாக்டர்கிட்ட கொண்டோம், எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்ற. என்ன பிரச்சனை? ஸ்ட்ரெஸ். அவட மைண்ட் சொல்லுது எனக்கு நடக்கல, என்ன காலை வைக்கல. அவட சும்மா கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு இருந்து, அவனுக்கு நடக்கல, அவன் எலும்பி நின்ற காலத்துக்கு என்ன வச்சா நடந்து போறான். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வேகம் எப்படி பரலைஸ் மாதிரி ஆகுறது. சிலருக்கு ஃபிட்ஸும் வரும். அப்ப ஈஜி எடுத்து பார்த்து போட்டு டாக்டர்மார் சொல்லிடுவாங்க, அதை கொண்டே கவுன்சிலிங் பண்ணுங்க, இது ஃபிட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு மருந்தையே பாவிச்சு கூட 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 என்ன செய்யறன்னு தெரியாம அப்படியே இந்த தூக்கம், சூசைட் தாட்ஸ் வரும். அப்ப சூசைட் தாட்ஸ் வருவாங்க. அப்ப இதுல இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆக்குறதுக்கு வேர்ல்டுல, உலகத்திலேயே ஆக பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல ஃபிஷ் டேங்க் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் பாருங்கம்மாங்க, நீங்க பாருங்க, வீட்டுல ஃபிஷ் டேங்க் வச்சு அதுல லைட் போட்டு மீனை ஓட விட்டு அதை கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா ப்ரெஷருக்கு மாத்திரை போடாம குணமாகும், ப்ரெஷர் லோவாகும். நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்தது ஃபிஷ் ஹேண்டிங், தூண்டில் போடுறது. இந்த தூண்டில் போட்டோன்னு அவருக்கு ஸ்ட்ரெஸ் கிளியரா. ஆனா தூண்டில் போட்டு ஊட்ட வரணும் இல்லை, வந்தா திரும்ப ஸ்ட்ரெஸ் வரும். பிரச்சனை ஊட்டா நெருக்கி. அப்ப அப்ப அந்த தூண்டில் போடுறதான் பெஸ்ட். வேர்ல்டுலயே பெரிய பெரிய பிசினஸ் மேன் அவனவனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னண்டா ஃபிஷ் ஹேண்டிங். பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு கோடிக்கணக்குல பிரச்சனை வரும். என்னண்டா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் ஃபிஷ் ஹேண்டிங் பண்ணுங்க. அவங்க மீன் பிடிப்பான், அவன் பெரிய ஓடி வண்டியில போய் நின்றுட்டு மீன் பிடிப்பான். கறிக்கு மீன் இல்லாமையா மீன் பிடிக்கான். அவன் மீனை பிடிச்சி எடுத்து கலட்டி திரும்ப அதே ஆத்துக்குள்ள எறிஞ்சு விட்டு அடுத்த மீனை பிடிக்கல, அப்படியே கடையை கூட்டி போட்டு அப்படியே வந்து அவ்வளவு பிரச்சனையும் அல்லாஹ் கரெக்ட் முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு டப்பில கட்டினா அந்த இடத்தான் பார்த்துட்டு இருக்கும். ஓத வேண்டியது நல்லா செக் கொண்டு இருக்குது. கல்யாணம் கட்டு கிடக்கு, அடுத்த பிரச்சனை ஒன்று இருக்கு, பைபுக்கு சுகமே சுஜைற இடத்தை பார்த்துட்டு துவா இருக்கு. சமி அல்லாவோட ஒரே பிரச்சனைகள் அள்ளுக்கொட்டலாம். ஒரு நாளைக்கு 5 நேரம் இவர் மீன் பிடிக்கார். இஸ்லாம் கட்டாய கடமையாக்குது. சூரத்து நிசாவுல 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த கலத் அலல் மூமினீன கிதாப மௌகூத்தா. இந்த மூமின்களுக்கு தொழுகை ஒரு நேரம் குறித்த கடமைன்னு சொல்ற. நேரத்துக்கு தொழுதான் ஆகணும். நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது நாம் இல்லை, நேரத்துக்கு தொழுகிறது நாம். என்ன பிரச்சனை தொழுதான். மையத்திருக்கி அடக்குறது 2 மணிக்கு லோகரதோட தம்பு மையத்தை வச்சு போட்டு போய் தொழுங்க. கல்யாணம் நடந்து பங்கன் நடந்துகிட்டு இருக்கு, மகரிபாயிட்டு பொண்ணும் தொழணும் மாப்பிள்ளையும் தொழணும். நம்ம தான் செய்யறல்லையே. என்ற தொலைப்போ நான் உழுச்செஞ்சா பேசியல் கரையும், பேசியல் கரைஞ்சா 75,000 ரூபா உழுகும். அதனால பொண்ணு தொழுவுறல்ல, பொண்ணு தொழுவுறல்ல, தொழணும். தொழுவுறது அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அவ்வளவு அழகான மன நிம்மதி இந்த தொழுவுறத்தால மட்டுமே நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. மைண்ட் ரிலாக்ஸ். முக்கியமான அழகான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த தொழுகை. யூனிவர்சிட்டியில எங்களுக்கு இந்த பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு மாற்று மத லெக்சர் ஒருத்தர். அப்ப முஸ்லிம்கள் நாங்க கொஞ்சம் பேர், கிறிஸ்டியன் இந்துக்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்போம். எப்பயும் அந்த லெக்சர் வந்தாருண்டா போட்டு நடுவுல நின்று பேசிக்கிட்டு நிற்பார். அவரை பாடம் அப்படிதான் எடுப்பார். வழங்கிட்டார் டாக்டர் ஸ்ரீதரன் நின்றுட்டு நடுவுல நிற்பார். வள்ளச்சி எல்லாரும் முன் வருஷம் அப்படியே எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருப்பார். ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிட்டு இருக்கார். ஒருத்தர் எங்களோட பாடத்துக்கு வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு ஷியா. அந்த ஷியாக்காரர் கேட்டார், சார்
அவரை லெக்சர் முஸ்லீம் நினைச்சுக்கிட்டீங்க, முஸ்லீம் பேர்ல அவர் இருக்கார். அவர் கேட்டார், சார் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்களே என்று. ஏன்னா பிரீத் எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்லி கொடுப்பாங்க, கவுன்சிலிங்ல சொல்லி கொடுப்பாங்க, மூச்சு பயிற்சி, இதை எடுத்து விடுங்க. இவர் கேட்டார், சார் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்களே என்னண்டார். அவர் ஒரு முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் ஆக்கள் அதுக்குள்ள கொஞ்சம் பேர், மாற்று மத ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவரு பதில் சொன்னார், மேல் சிரித்து போகுது. அவர் சொன்னார், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க செய்யற எக்ஸசைஸ்ல வேர்ல்டுலயே முஸ்லிம்கள் 5 நேரம் ப்ரே பண்றதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. மேல் செலுத்து போச்சு. அவன் மதத்தை தாண்டி நமக்கு ஒரு விளக்கம் சொல்லி தந்தான். அவன் எப்படி ரிசர்ச் பண்ணிருப்பான்? முஸ்லிம்கள் 5 நேரம் ப்ரே பண்றதை விட பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்க்கு சுக்ர், நாம முஸ்லிமா பிறந்துட்டோமே அப்படி என்று நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆக அழகான ஒரு எக்ஸசைஸ் தான் தொழுகை. பாருங்க, அந்த தொழுகைங்கிறது நமக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குது, எவ்வளவு அழகா திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகா சொல்லிட்டான். இந்த தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானத்துக்கேடு பாவமான காரியங்கள்ட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த தொழுகை உங்களை பாதுகாக்குவாங்க, அப்படியே வந்துடுவீங்க. தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். தொழுகையாளிகள் மறுமையில முதல் வெற்றி பெறுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த தொழுகையில இருக்குது. அப்ப தொழுகை என்பதே ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். 4 அம்சம் இருக்குது ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. 4 விஷயம் இருக்கு. அழகான ஒரு கேள்வி, அவர் எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு கேள்வி. முதலாவது, என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியில வரணும்டா முதல் விஷயம் கலாக்கதிர்ல நம்பிக்கை வைங்க. வானம் கீழே இடிஞ்சு விழுந்தாலும், பூமி பிளந்து அழிய வந்தாலும் கலாக்கதிரை ஈமான் கொண்டுட்டோம்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சூரா ஹதீத் 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், கலாக்கதிரை நான் வச்சிருக்கிறேன், எல்லாம் எழுதிருக்கிறேன் சொல்லிட்டு, லிகைலா தஅஸ வலா மா ஃபாத்தக்கும், உனக்கு மிஸ் பண்ணி போனதுல நீ கவலைப்படாம இருக்கணுமா, வஅல்லா தஃப்ரஹ் பிமா ஆதாக்கும், உனக்கு கிடைத்ததுல நீ பெருமை அடித்து துள்ளாம இருக்கணுமா. இந்த கலாக்கதிரை நம்புகிறான். 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலே ஒன்னிலேயே நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உன்னையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டேன் அப்படின்றான். கலாக்கதிர் நம்பிக்கை வந்தா ஸ்ட்ரெஸ் தவிடுபடியாகும். என்ன நடந்தாலும் சரி, மையத்தை விழுந்தாலும் சரி, முதல் மூமினுடைய வாசகம் அல்லாஹ்ட எழுத்து, அல்லாஹ்ட நாட்டம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். خلاص. சூரத்துல் பக்ராவுல 155 156வது வசனம். 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ தமராத். 56வது வசனம், 156வது வசனம், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், உங்களை கண்டிப்பா சோதிப்போம். பயத்தால சோதிப்போம், பசியால சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால சோதிப்போம், உயிர் சேதத்தால சோதிப்போம், பொருளாதார சேதத்தால சோதிப்போம். நபியே, பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறண்டா என்ன? காத்திருக்கிறது. பொறுமையா இருக்கிறண்டா என்ன? காத்திருக்கிறது தானே பொறுமை. பொறுமையா இருக்கேன் அப்போம் அப்படின்ற என்ன அர்த்தம்? காத்திருக்க. என்னத்தை காத்திருக்கிறேன்? அல்லாஹ்ட தீர்ப்பை காத்துக்கிருக்கிறது தான் பொறுமை. அல்லாஹ் இதுக்கு கூலி தருவான், அல்லாஹ் இதுக்கு நமக்கு பகரமா தருவான், காத்துக்கிருக்கேன் அப்படி என்று இருக்கிறது தான் பொறுமை. நமக்கு என்ன நடந்தாலும் கலாக்கதிர் நம்பிக்கை வந்து நாம பொறுமையா இருந்துட்டோம் என்றால் ஸ்ட்ரெஸ் முதலாவது நம்மளை விட்டு தூக்கி எறியப்படும். என்ன பிரச்சனை இருந்தா அல்லாஹ் ஏற்பாடு. ஊர்ல மானம் பெய்த்து புள்ள ஓடிட்டு, பலதவுள்ள ஓடிட்டு, ஊர்ல மானம் பெய்த்து, இவர மகள் ஓடிட்டா, மானம் பெய்த்து, அல்லாஹ் ஏற்பாடு. இவள் இப்படித்தான் ஓடணும் என்றால் அல்லாஹ் எழுதியிருக்கான். ஹலாஸ். நபிமாருக்கு வராத சோதனையா? சஹாபாக்களுக்கு வராத சோதனையா? அல்லாஹ்ட ஏற்பாடு. யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ்ட நாட்டம் இப்படித்தான் இருந்திருக்குது. ஹலாஸ். அல்லாஹ்ட நாட்டம். சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்துல இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில்ல இல்லாம விழாதுங்கறான். என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை? இப்படிதான் நடக்கணும். அல்லாஹ் அழிக்கான், அல்லாஹ் அறிஞ்சிருக்கான், விஷயம் முடிஞ்சு. சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வமா மின் தாப்பத்தி ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேங்கிற. என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்? அல்லாட கலாக்கதிர், அல்லாட எழுத்து. சூரா ஹதீது 23வது வசனத்துல சொல்றான், இந்த கலாக்கதிரை நான் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? லிகைல தஸவல மா ஃபாத்தக, உனக்கு மிஸ் பண்ணி போனதுல கவலைப்படாம இருக்கிறது. மிஸ் பண்ணிட்டா நான் கொஞ்சம் முன்ன வந்திருக்கலாம், இல்ல நீ காலையிலேயே வந்திருந்தாலும் உனக்கு கிடைக்காது. அல்லாஹ் எழுதல, எழுதினா நடந்துரு. அல்லாஹ் எழுதல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய வந்தாலும் அல்லாஹ் உனக்கு எழுதாத கெடுதியை எவனும் செய்ய முடியாது. ஒரு பிளைட் உளுந்து வெடிக்குது, ஒருத்த மட்டும் தப்பி வரான், கலாக்கதிர்ல அவன் மவுத்தாவணும் என்று இல்ல. இன்றைக்கும் ஆய்வு செஞ்சிட்டு அவன் எப்படி தப்பினான் கண்டுபிடிக்க முடியும். அவன் அலாக்க தூக்கி வெளியில வச்சு அவன் நடந்து போயிட்டு, அவனுக்கு இன்னும் ரிஸ்க் இருக்கோம். அப்புறம் இருந்தா ஃபைல் எடுத்து தப்பிருக்கணும், இல்லாட்டி வேலை செய்யறவள் தப்பிருக்கணும். அவளுக்கு தான் எங்கால வாயிரண்டு தெரிஞ்சிருக்கு. சும்மா போன வந்த அப்புறம் உனக்கு இன்னும் இருக்கு ரிஸ்க், போ அத்தாக்கள் வா. இதுதான் கலாக்கதிர். இதுல தலையை போட்டு பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அல்லாட எழுத்து இது கலாக்கதிர். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல முதலாவது அல்லாட எழுத்து. பிரச்சனை 90% ஹலாஸ் முடிஞ்சு. என்ன நடந்தாலும் எழுத்து. அடியோட போய் நடுத்தருவுக்கு வந்துட்டோம், அடியோட மொத்தமா போய் நடுத்தருவுக்கு வந்துட்டோம். இன்னும் கலவரங்கள் வந்துச்சு, கடையை பத்தி நான் ஊட பத்த வச்சான், ஃபேக்டரியை பத்த வச்சான், கோடி கணக்கில் இழந்து விட்டு உடுத்த உடுப்போட ரோட்ல நிக்காரு ஒரு ஆள். சூசைட் பண்ணாரா? அவர் முஸ்லீம், சூசைட் பண்ண மாட்டார். அவர் முஸ்லீம், சூசைட் பண்ண மாட்டார். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ் அடையப்பார். தந்தவனுக்கு எடுக்க தெரியும், எடுத்தவனுக்கு திரும்ப தர தெரியும். பிறக்க கொள்ள அருணா கயிறும் இல்லாம தான் பிறந்த, இருக்கிறது எல்லாம் அவன் தந்தத எடுத்திருக்கான், திரும்ப தர மாட்டானா? நாங்க எங்கட அல்லாஹ்வை நம்புறோம், அவன் தருவான். அடுத்த வேலை ரிஸ்க் அவன் எழுதியிருக்கான். உனக்கு கோடி கோடியா கொட்டி குமிச்சிருந்தாலும் அல்லாஹ் இன்றைக்கு உனக்கு இல்லை என்று எழுதியிருந்தா தொண்டையை தாண்டாது. சரி, நல்ல சரி, நல்ல ரைட். நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் 4ல் 1 தான் சொல்லிக்கு, மற்ற 3ஐயும் சொல்லிட்டு சாருடைய கேள்விக்கு வருவோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கலாக்கதிரை நம்ம ஸ்ட்ராங்கா நம்பிட்டோம்டா என்ன நடந்தாலும் ஒரு பிரச்சனை அல்ல. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னண்டா, சூரத்துல் பக்கரா 216வது வசனம். சூரத்துல் பக்கரா 216வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைரு லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதா இருக்கு. வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ரு லக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும் நிலையில் இருக்கு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாங்கறான். இப்ப ரெண்டாவது விஷயம் என்னண்டா, ஒன்று கலாக்கதிரை நம்பிட்டோமா, ரெண்டாவது கலாக்கதிரில கஷ்டமா இருக்கே, கலாக்கதிர் தான், ஆனா புள்ள மவுத் ஆயிட்டே. அப்ப அடுத்தது என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல ரெண்டாவது நலவு. மவுத்தானது நலவுக்கு இருந்தா இறைவனுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக வேண்டிய வெறும் இப்படியே மவுத்தாயி சொர்க்கத்துக்கு போகுது என்ற பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் நடப்பது நலவுக்கு. இது சூரத்துல் பக்கராவினுடைய 216வது வசனம். சூரத்துல் கஹ்ஃப்ல 65வது வசனம் எடுத்து பிரட்டி பாருங்க. ஒரு சம்பவம் சொல்றான் அல்லாஹ். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சுக்கிட்டாரு. இந்த 2 பேரும் பயணம் போகும்போது ஒரு கப்பல்ல போகிறாங்க. இறங்குறதுக்கு முன்ன ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டு விட்டாங்க. இனி இந்த கப்பல் கடல்ல போடா, ஓட்டையை போட்டாங்க. மூசா நபி கேட்காது, என்ன அநியாயம் பண்றீங்க, நம்மளுக்கு அவங்க இவ்வளவு உதவி செஞ்சுக்க அந்த கப்பலை வந்திருக்கிறோம், இப்ப ஓட்டையே போட்டீங்களே, மூழ்க போகுதே, அவ்வளவு பேரும் சாக போறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்குத்தான் பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்கப்படான்னு ஆரம்பத்திலேயே சொன்னது. ஒன்னு அல்லாஹ் எனக்கிட்ட அனுப்பி வச்சது, எனக்கிட்ட ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ளணும். அல்லாஹ் தான் என்ன அனுப்பினது,
என்ன அனுப்பினது அந்த கப்பலுக்கு ஓட்டைய போறது தான். உரீது அன்ன இபஹா, ஓட்டைய போட்டதே கப்பலை காப்பாத்துறது தான். அது எப்படி ஓட்டைய போட்டா மூழ்கணுமே, அது எப்படி காப்பாத்துறது? மிம்பராய் மலிக்கின் யவுகுதுக்குள்ள சஃபீனத்தின் கசபா. நாளைக்கு ஒரு மன்னன் இந்த துறைமுகத்துக்கு படையெடுக்க போறான். இங்க இருக்கிற கப்பலை எல்லாம் அப்படியே கொள்ளையடிச்சு போறான். இந்த கப்பல் போப்படான்னா ஓட்ட கப்பலா இருக்கணும். புரிஞ்சுதா? ஒரு சின்ன டெமேஜ் வந்தது அந்த கப்பலையே காப்பாத்துறதுக்கான. நமக்கு ஒரு நோய் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு இன்சிடென்ட் வருதுண்டா, இறைவன் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வராம நம்மளை காப்பாத்துறான்னு அர்த்தம். அதான் சூரத்துல் பக்ரா 216வது வசனம், சூரத்துல் கஹ்ஃப்ல 65வது வசனம். எனவே என்ன பிரச்சனை வந்தாலும் கலாக்கதிர் என்று நம்பிட்டு அடுத்த கணம் கஷ்டமா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் இதுல ஏதோ ஹைர் இருக்கு, ஒரு நலவு இருக்கு, ஏதோ ஒரு நலவு இருக்கு. சரியா? மூன்றாவது விஷயம், ஸ்ட்ரெஸ் கேட்டதுனால சொல்றேன். மூன்றாவது விஷயம், இதுக்கு கூலி இருக்குன்னு சேர்த்து நம்பணும். இதுக்கு கூலி இருக்கு. சும்மாலாம் நீங்க ஈமம் கொண்டுட்டு போதே இல்லை. அல்லாட ஏற்பாடு. அடி விழுந்திருக்குது, அடி இருக்கு, கை முறிஞ்சு போச்சு, அடிச்சு உடைஞ்சு போட்டான். அல்லாட ஏற்பாடு வருத்தமா தான் இருக்கு, ஏதோ நலவுக்கு வருத்தமா தான் இருக்கும். மூணாவது விஷயம் உங்களுக்கு ஆற்றுப்படுத்த என்ன தெரியுமா? இதுக்கு கூலி இருக்கு. இந்த அடி விழுந்துச்சே, வலிச்சுதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் துன்பம் வலஹம்மின் வலஹுஸ்னின் வலாதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாக்குஹா, கவலையா இருந்தாலும் சரி, மன அழுத்தமா இருந்தாலும் சரி, நோவாக இருந்தாலும் சரி, முள்ளு தைச்சாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு ஹத்தாயா, அவனுடைய பாவங்கள் அழியுது. இன்னொரு ரிவாயத்தில் ஒரு நன்மை எழுதப்படுது. முடிஞ்சு போச்சு. அடி விழுந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம செஞ்ச பாவம் ஏதோ அழியுது, நமக்கு ஒரு நன்மை எழுதப்படுது, மறுமையில் இதுக்கு கூலி இருக்கு. நம்மளை பத்தி ஒருத்தன் புறம் பேசுறான், இவன் கூட இருந்துட்டு இப்படி கதைக்கானு மனசு வலிக்குது. கூடவே ஒரு நம்பிக்கை வரும், அல்ஹம்துலில்லாஹ் பாவத்தை அழிக்கான், நன்மையை எழுதுறான், அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போகலாம், வாய்ப்பு கிடைச்சிருக்குது, வீசா ஒன்று கிடைக்குது, அவ்வளவுதான். அப்ப இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், 4வது அத்தியாயத்து 153வது வசனம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறாங்க. என்ன கவலைண்டா, யூதர்கள் வந்து சொல்லிட்டாங்க, உங்களை நாங்க நபி என்று நம்பணுமா இருந்தா எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே ஒரு ரெண்டு மேல போய் விரக்கோல குருவான கையில கொண்டாந்து காட்டுங்க, நம்ப. அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தேன்னு நம்ப. நீங்க சும்மா சொன்னா எப்படி நம்புறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கறியப்பா அப்படின்னு வேதனைப்படும் போது அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கலாம். நபியே, உம்மிடம் மேலிருந்து குர்ஆன் கொண்டு வர சொல்லித்தான் உன்கிட்ட கேட்டாங்க இந்த யூதர்கள். இதே யூதர்கள் மூசா நபிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபக்கத் சஅலு மூசா அக்பர மின் ذلك, இதை விட பெருசா கேட்டானுங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வே கொண்டாந்து காட்ட சொன்னானுங்க, அல்லாஹ்வே கொண்டாந்து காட்ட சொன்னானுங்க. அப்ப நம்மளை விடவும் கஷ்டம் வெளியில பெருசு இருக்குன்னு நினைக்கும் போது நமக்கு ஜுஜுபி ஒன்றும் இல்லை. காசாவை நினைச்சா நமக்கு ஒரு பிரச்சனையா? காசாவில் இருக்கிற மக்களை நினைச்சா நமக்கு எல்லாம் கஷ்டமா? இல்ல, நம்மளை விட பிரச்சனை வெளியில இருக்குது. எல்லாரும் பிரச்சனை கிடையாது. செருப்பில்ல செப்பாத்தில்ல அலைஞ்சுக்கிட்டு போய் கால் இல்லாதவனை கண்டத்தோட கிளியர், நம்ம காலாலும் மிரிக்க, அவங்க காலே இல்லாம இருக்கான், நாம செருப்பு இல்லைன்றாலே ரிலாக்ஸ் ஆகி. அப்ப நம்மளை விடவும் பிரச்சனை கூட வெளியில இருக்குன்னு நினைக்கும் போது ரிலாக்ஸ். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா ஒரு வாசகம் சொல்வாங்க, ரஹிமல்லாஹு அலா மூசா, மூசா மீது அல்லாஹ் அருள் செய்வானாக, கதூதிய மூசா அக்பர மின் ذلك, அல்லாஹ் மூசா நபி இதை விட சோதிச்சான், நமக்கு பரவாயில்ல என்று ரசூலுல்லாஹ் அவரை ஆற்றுப்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்குது. எனவே என்ன கஷ்டம் வந்தாலும் முதலாவது கலாக்கதிர், ரெண்டாவது நடப்பது நலவுக்கு, மூணாவது இதுக்கு கூலி இருக்கு, நாலாவது இதை விட பெருசு வெளியில இருக்கு, நம்மளோட பிரச்சனை முடிஞ்சு. அவருடைய கேள்விக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுக்கான பதில். அடுத்தது சார் கேட்டாங்க மறதி. இந்த மறதி சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்குது, இதுவும் ஒரு மனநோயா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே மறதி என்கிற ஒன்று, அதாவது நாம நினைக்கிறது இல்லை, அதாவது மூளையில இருந்து எதுவுமே அழிஞ்சு போறது இல்லை. அழிஞ்சு போறதா இருந்தா ஒரு ஆக்சிடென்ட் மூளையில் உள்ள செல்லுகள் டெத்தானா தான் அழிஞ்சு போகும். அதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும், தலையில அடிபட்டு இருக்கணும், அப்ப சிலது அப்படியே மறந்து போகும். சிலருக்கு ஆக்சிடென்ட் பட்டு ரிகவர் ஆயிட்டு வந்திருப்பாங்க, இந்த மோட்டர் பைக்கில் போனது ஞாபகம் இருக்கு, இடையில ஒரு கிழமை என்ன நடந்தது ஞாபகம் இல்லை, சொல்லி வழங்கலும் அந்த அது டெமேஜ் ஆயிடும். அப்படி உண்டு.
இன்னொன்றைக்கு அல்சைமர் டெமென்சியா அப்படின்னு சொல்றது. அல்சைமர் டெமென்சியாங்கிறது பெரும்பாலும் 65 வயசுக்கு பிறகு வாரது. அதாவது நம்முடைய மூளையில சில ஹோமோன்கள் இருக்குது. கோர்டிசோல் ஹோமோன், டோபமைன் ஹோமோன் அப்படின்னு சில ஹோமோன்கள் இருக்கு. அசிடைட் கோலின் அப்படின்ற ஒரு ஹோமோன் இருக்குது. அசிடைட் கோலின்ங்கிற ஒரு ஹோமோன். அந்த ஹோமோன் பெரும்பாலும் ஒரு 65 வயசுக்கு பிறகு ட்ரை ஆகும், கொஞ்சம் காயும். அது குறைஞ்ச உடனே சில செல்லுகள் டெத் ஆகும். அந்த செல்லுகள் டெத் ஆனா அவங்களுக்கு அல்சைமர் இல்லாட்டி டெமென்சியா வரும். இந்த டெமென்சியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. அதாவது மறதி வந்துடும். நம்மளோட வயசான ஆட்கள் வீட்டை இருப்பாங்க, திண்டு ஓட்டு எனக்கு ஒருத்தர் ஒண்ணும் தரல வந்து கேஜிக்கிட்டு இருந்தோட்டு மகன் போவார். அவர் அந்த செருப்பு போடக்குள்ள மகன் வரலையா, அவன் வரையும் இல்லையே. இது ஆரண்டு கேட்டா பொண்டாட்டின்னு சொல்ல தெரியாம அண்ணன் நடந்ததெல்லாம் மறந்துடும். ஆனா பழசெல்லாம் நினைப்பிருக்கும். 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என் பைசிக்கல்ல வேண்டி போனவன் கொண்டாடலையான்னு கேட்பாங்க. அது எப்பயோ நடந்த கேஸ். அப்ப பழசு நினைப்பிருக்கும், இப்ப உள்ளது மறந்து போகும். அது டெமென்சியா, அல்சைமர். இதுதான் மறதி. டெத் ஆகுறது, அசிடைட் கோலின் ட்ரை ஆகுறது, மூளையில சில ஹோமோன், இந்த சில செல்லுகள் தேஞ்சு போறது. இது உண்மையான அந்த மறதி. ஆனா நாம என்ன சொல்ற மறதி தானே, இது தற்காலிகமான. டாக்டர் கிளாக்ஹால் சொல்றார், புலன்களின் மூலம் தெரிந்து கொன்ற ஒன்றை தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை மறதி அப்படிங்கிறார். மறதி. அப்ப அந்த மறதி என்னண்டா தற்காலிகமானது, புறவு வரும், டைமுக்கு வராது. நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் போடுங்க அவர பேரு தொண்டைக்கேரி. தொண்டைக்கேரிக்கிறதுக்கு நீ என்ன விழுங்கினியா? அதாவது சொல்லலாம் போல இருக்குது, இந்த மூளை கட்டி பிடிக்குது, இருக்க மாட்டேங்குது அப்படின்ற. சரி, நினைவு வந்தா சொல்றேன். அவர் போய் ஒரு 100 மீட்டர் போய்க்க மாட்டார், இப்ப வந்துரு நினைவு. இது எக்ஸாம் ஹால்ல பிள்ளைகளுக்கு பேப்பர் கொடுக்குற டைம் ஆயிடும், விட தெரியும் பெற மாட்டேங்குது. டீச்சர் பேப்பரை தானே கொஞ்சம் பொறுங்காரு, டைம் ஆடு, இன்னொரு 10 நிமிஷம் தரேன் எழுதணும்னு வரல. பேப்பரை வேண்டிய இடத்துக்கு போய் இல்லாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு அந்த வெளியில வரக்கொல நான் வந்துட்டு. அப்ப தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை. இது ஏன் வருது அப்படின்னா நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் தான் முக்கியமான ஒரு காரணம். என்ன காரணம் என்றா, இரவுல நேரத்தோட தூங்கணும். அந்த தூக்கம் இருட்டுல தூங்கணும், வெளிச்சத்துல தூங்கப்படாது. இது இன்றைக்கு டாக்டர்ஸ்மார் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய மூளையில் ஒரு ஹோமோன் சுரக்கணும். அந்த ஹோமோன் எப்ப சுரக்கும் என்றா இருட்டுல, ஆழ்ந்த உறக்கத்துல தான் சுரக்கும். இருட்டுல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க, தூங்க போகும்போது விளக்க அணைச்சிட்டு தூங்குங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம லைட் ஆஃப் பண்ணி இருட்டுல தூங்கணும், நேரத்துக்கு தூங்கணும். இப்ப பகலெல்லாம் இரவா, இரவெல்லாம் பகலா போச்சு. நைட் ஹோட்டல், நைட் பார்ட்டிகளும், நைட் ஃபுல்லா 2 மணி 3 மணி எல்லாம் ஊர் உறங்கல்ல. உறங்காத ஊரா போச்சு நம்மட ஊர். பகலுக்கெல்லாம் தூங்குறான், இரவைக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பகல் தூக்கத்துல அந்த ஹோமோன் சுரக்காது, பகல் சுரக்கத்துல. அப்ப நமக்கு என்ன செய்யாது, ஞாபக சக்தி நிக்காது, மறதி கூடுதலா இருக்கும். சிலர் பிரச்சனை என்னண்டா, பொண்டாட்டிட போன் நம்பர் பாடம் இல்ல, போன்ல அனுப்பி தப்பித்தவரி பெட்ரிலோவாய் போனோவான்னா ஒரு ஆளுகிட்ட போன வேண்டி பொண்டாட்டியை கால் பண்ணுவோம்னா சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. நம்பர் தெரியா, மனப்பா பொண்டாட்டிட நம்பரை பாடம் இல்லை, கேள்விப்பட்ட அவள் வருவாள் கத்தியோட, கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, விளங்கிட்டா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம மறதிண்டா கண்டிப்பா நேரத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டிருக்கிறத வெறுத்தாங்க. ஆனா கணவன் மனைவி பேசிட்டு இருக்கலாம் விடிய விடிய, அதுக்கு அனுமதி இருக்கு. இது நடக்குது. பொண்டாட்டி புருஷன் பேசுறதே இல்ல, பொண்டாட்டி புருஷன் இல்லாதாக்கள் விடிய விடிய பேசிட்டு இருக்காங்க. விடிய விடிய நீ பேசலாம், உனக்கு அனுமதி. யாரோட? உங்களோட சொந்த மனைவியோட. ஆனா இன்னொரு ஆள மனைவியோட பேசாதீங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இரவுல நேரத்தோட தூங்கணும், லைட் ஆஃப் பண்ணி இருட்டுல தூங்கணும். இப்படி இருட்டுல தூங்கினால் ஞாபக சக்தி அதிகமா. அடுத்தது, இந்த போன்ட
அதே மாதிரி லேப்டாப்ல அந்த ப்ளூ ஸ்கிரீன் இருக்குது அந்த டிஸ்பிளே, அதை கூடுதலா பார்க்கறதாலையும் மறதிகள் என்ன செய்யுது, ஏற்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேள்வி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அப்ப கேட்கப்பட்டுச்சு, மறதிக்கு என்ன செய்யணும். அவர் சொல்லி காட்டுறார், அதிகமா குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றார். அதிகமா குர்ஆன் ஓதுங்க அப்படிங்கிறார். அப்ப குர்ஆனோட தொடர்புகளை கூட்ட கூட்ட ஞாபக சக்திகள் அதிகமாயிட்டு இருக்கும். நாம அந்த குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டோம். கூடுதலாக குர்ஆன் ஓதணும், குர்ஆன் ஓதணும். இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்க்கறத நாம குறைக்கணும். இரவுல நேரத்தோட நம்ம தூங்கணும். இதை செஞ்சிட்டோம் என்றால் மறதி என்ன செய்யாது, இருக்காது. மறதிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கடுமையான மறதி. அப்ப அவர கேள்விக்கு பதில கொடுத்தா அவர கேள்விக்கு கிளியர் ஆயிரும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது மறதியும் சரியாயிடும். ஏனண்டா ஒரு மனிதனுடைய மூளை இதயம் துடிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்குது. அது 4 அலைகளில் துடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்பா அலை, தீட்டா அலை, பீட்டா அலை, டெல்டா அலைன்னு சொல்லுவாங்க. இந்த மூளோட பிரெயின் ஷேக்னு சொல்லுவாங்க. இந்த மூளோட துடிப்பு அதிகமாகும் போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆனா ஞாபக சக்தி வராது. இப்ப எக்ஸாம் ஹாலுக்குள்ள பிள்ளைக்கு தொண்டைக்குள்ள இருக்கி வர மாட்டேன்னுட்டா அவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான். எக்ஸாம் பேப்பரை கொடுத்த உடனே அவன் ஸ்ட்ரெஸ் தனியுது, அப்ப ஞாபகம் வந்துடுது. அப்ப இந்த மூளோட அந்த வைப்ரேட்டை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் அந்த மூளை பிரெயின் ஷேக்கை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணினா அவருக்கு ஞாபக சக்தி இருக்கு. அப்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாத்திரைகள் கூட என்ன செய்தா அந்த மூளையை அப்படியே பிளேங்கா வச்சிருக்கிறது தான். இப்ப குளோனோசிஃபார்ம் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த குளோனோசிஃபார்ம் அப்படிங்கிற அந்த டேப்லெட் ஃபங்க்ஷன் என்னண்டா, அப்படியே பிரெயின் அப்படியே பிளேங்கா, சும்மா ஒன்றுமில்லை, சும்மா ஒரு வேலையை பார்க்கணும், சும்மா கொஞ்ச நேரம் சும்மா என்று உட்கார வைக்கிறது தான் குளோனோசிஃபார்ம். அதை போட்டோன்னு கிளியர். மறு அடுத்தாண்டை பிரச்சனை, அடுத்தாண்டைக்கு அதை போடணும், போட்டா கிளியர். இதுக்கு நாங்க செய்யக்கூடியது என்னண்டா, தொழுவுறது. தொலைக்கொலை நம்மளோட மூளையை அப்படியே எல்லா இடத்துல இருந்து கட்டி அப்படியே கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம், வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்ல் 16வது அத்தியாயம் 32வது வசனம் நினைக்கிறேன். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணோ பெண்ணோ யாரு ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறாரோ அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்வை கொடுப்போம் அப்படிங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை அதான் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை. ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைக்கு 2 கண்டிஷன். ஒன்று ஈமான் கொண்டிருக்கணும், இன்னொன்று நல்லமல் செஞ்சிருக்கணும். ஈமான் கொள்றது கலாக்கதரை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், அல்லாஹ், மலக்குமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, மறுமை நாள விதிய, இந்த 6ஐ நம்பினாத்தான் அவன் மூமின். அப்ப கலாக்கதரை நம்பினா ஸ்ட்ரெஸ் தனியுது, மறுமையில் நமக்கு கூலி கிடைக்கும் அப்படின்றா ஆத்திரம் அடங்குது. அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ் எழுதின எழுது, அல்லாஹ் பார்த்துக்கு வணங்கும் போது ஸ்ட்ரெஸ் குறையுது. அப்ப ஈமான் கொண்டாலே ஸ்ட்ரெஸ் குறையும். 2வது நல்லமல். நல்லமல்ல தொழுதாலே ரிலாக்ஸ் ஆகுது, தொழுதாலே ரிலாக்ஸ். தர்மம் செஞ்சா ரிலாக்ஸ் ஆகுது, தர்மம் செஞ்சா மனசுக்கு ஒரு சந்தோஷம் பெறும். உலகத்திலேயே சாப்பாட்டுல கிடைக்காத மகிழ்ச்சி, ஒரு ரூம் போட்டு தங்குறதுல இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு அழகான பெண்ணோட இருக்காத மகிழ்ச்சி, ஒரே ஒரு மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி என்னண்டா, நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சு அவர் நமக்கு முன்னால நல்லா இருக்கிறத பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி. நாம கொடுத்த சாப்பாட்டை ஒரு ஏழை சாப்பிடுதுங்கும் போது வார மகிழ்ச்சி எந்த பிரியாணிலையும் வராது. தர்மம் செய்யும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். அப்ப நிம்மதி நல்லமல் செய்யும் போது வரும். தர்மம் செய்வோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், இப்படியான அந்த காரியங்கள்ல செய்யும் போது ஒரு நல்ல ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறும். அப்ப இதை செய்யும் போது பிரெயின் ஷேக் கொன்றலாம், மூளோட துடிப்பு கொன்றலாம். மூளோட துடிப்பு கொன்றலான்னா நல்ல ஞாபக சக்தி வரும். ரைட். அடிக்கடி மறதி வரக்கூடியவங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யறதோட ஒரு எக்ஸசைஸ் தான் பிரீத் எக்ஸசைஸ் என்று சொல்றது. அதாவது நம்மளோட மூளோட துடிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு மூளைக்கு ஆக்சிஜனை கூடுதலா அனுப்பணும். ஆக்சிஜன் நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின்ல கடத்தப்படுது. நம்ம சுவாசிக்கிறதுல வர ஆக்சிஜன் என்ன செய்யுதுண்டா, நம்மளோட ரத்தத்துல ஹீமோகுளோபின் Hbன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீமோகுளோபின்ல இந்த ஆக்சிஜன் முழு உடம்புக்கும் போகுது, மூளைக்கு கொஞ்சம் கூடுதலா போகுது. இந்த ஆள் சோர்வா இருக்குது, சோர்ந்த மாதிரி இருக்கு, உளுந்து கிடக்குது, ஆள் உஜார் இல்லை அப்படின்டா நம்மட ஆக்கள் என்ன செய்யறா,
ஹெச்பி பாக்குற, டெஸ்ட் பண்ற, செக் பண்ணா ஒரு ஆளுக்கு ஒரு 12.5 இருந்தா நார்மல், 10 ஒரு 11 எல்லாம் நார்மல், 9க்கு வந்துடக்கூடாது, 7க்கு வந்துரும் சிலர், 6க்கு வந்துரும் சிலர். வந்த அந்த கண்ணை இழுத்தோன்னா வெள்ள புத்து போயிருக்கு, ஆள் சோர்ந்து வைக்கிறது, ஒரு வேலை செய்ய சட்டம் இல்லாம, கடைக்கு போகணும்னு போக மாட்டார், தொழிலை செய்யணும்னு செய்ய மாட்டார். சொல்லுவாங்க கண் பட்ட மாதிரி போயிட்டு, கடைக்கே போக முடியல, தொழிலே செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் ஏழாம் மௌலவி அப்படிம்பாங்க. அப்ப முதல் பார்க்கணும் ஹெச்பி குறைஞ்சிருக்காங்க, ஹீமோகுளோபின் குறைஞ்சா அயனை கூட்டணும், அயன் டேப்லெட் கொடுப்பாங்க. நம்மட பழைய கை மருத்துவம் என்னண்டா, முருங்கலை சாப்பிடுறது, முருங்கலையில நல்ல அயன் கிடைக்கும். இன்னொரு பாட்டி மருத்துவம் ஒன்று இருக்குது, ஒரு சிலர் அதை மூட நம்பிக்கை நினைக்கிறாங்க, அது சயின்டிபிக்கலானது. இரும்பு, நல்ல இரும்பு கட்டி அடுப்புக்க வச்சிருவாங்க, கொல்லி அடுப்பு, அது அப்படியே பழுத்து அப்படியே சிவந்திருக்கும் இல்லையா, தணலா இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள அப்படியே ஓட்டி போட்டு அந்த தண்ணியை குடிக்க கொடுப்பாங்க. சயின்டிபிக்கலா அந்த தண்ணியை குடிச்சா அயன் கூடும், அயன் கூடினா சோர்வு நீங்கும். பழையாக்கள் கண் திருஷ்டிக்கு இதை செய்யறாங்க, கண் திருஷ்டி இல்லை, அயன் குறைஞ்சிருக்கு, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கு. இதுக்கு பாட்டி வைத்தியம் தான், பத்தின இரும்பை தண்ணிக்க போட்டு கறி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கறிக்குள்ள ஓட்டி போட்டு புஷ்ஷனும் அந்த கறியை வச்சு சாப்பிடும், அப்படிங்கிறது பாட்டி மருத்துவம். இதை செய்வாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணா ஞாபக சக்தி அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம செய்ய வேண்டியது, ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜனை மூளைக்கு கூடுதல் அனுப்புறது. சாதாரணமா சுவாசிக்கும் போது போறதை விட வந்து பிரீத் எக்ஸசைஸ், மூச்சை நல்லா எடுத்து விடணும், எடுத்து 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 விடும்போது ஆக்சிஜன் கூட போகும், மூளை கண்ட்ரோல் ஆகும், ஞாபக சக்தி கூடும், ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆகும், படிப்புல பயம் இல்லாம. ஒரு பாடத்தை படிப்பு ஏறுதுல விளங்குதுல, எவ்வளவு வாய்ச்சாலும் விளங்கலண்டா, அப்படியே ஒரு 15 தடவை நல்லா மூச்சை எடுத்து போட்டு ஒரு தரம் வாய்ச்சாலே விளங்கிடும். எக்ஸாம் போறதுக்கு முன்னால பிள்ளைகள் கிட்ட அதை சொல்லிக் கொடுக்கணும். இயல்பாக இறைவன் ஒரு பெஸ்டைட் உணர்வு நமக்கு வச்சிருக்கிறான். கையில நெருப்பிச்சு விட்டா முதல் வேலை நம்ம படிக்காமல செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, வாய்க்குள்ள வைக்கிறது. நெருப்பு சுட்டா என்ன செய்வோம், டக்குன்னு வைக்க பெஸ்டைட் எல்லாம், அந்த இடத்தை குளுமைப்படுத்து, ஈரத்தைப்படுத்து, தண்ணிக்குள்ள வை, இதானே கற்றாழைய பூசு, இதானே. இப்ப ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அல்லது கோபம் வந்துட்டு என்ன செய்வார் அவரு, ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இல்லாட்டி கோபம் வந்துட்டு என்ன செய்வார், அப்படியே இப்படி மூச்சு விட்டாலே நம்ம என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேட்போம், சம்திங் ராங் என்ற அர்த்தம். ஆனா உண்மை என்னண்டா, அல்லாஹ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செய்யறான், அவருக்கு டக்குன்னு ஒரு பெஸ்டைட் கொடுக்குறான், ஆளுக்கு தலை வெடிக்க போகுது, மூளை கடுமையா துடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும், எடுத்து விடு மூச்சுங்கிறான் அல்லாஹ். அதனால அவருக்கு அந்த உள்ளுணர்வு வேலை செய்து, இல்லாட்டி அல்லாஹ் அல்லாஹ் இதை செய்ய சரி மனசுக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி. நம்ம என்ன சொல்ல வேண்டா, இப்ப டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்லாங்கண்டா, பிரீத் எக்ஸசைஸ் அப்படின்னு. இந்த சாமி மாதிரி அவன் இடத்துக்கு வாங்க, எல்லாரும் சாமியை நினைச்சுக்கோங்க, இப்படி பிடிங்க, அப்படியே மூச்சை எடுங்க விடுங்க, அவன் ஒரு சாதி மந்திரத்துக்குள்ள, ஒரு மந்திரம் இல்லாத சயின்டிபிக்கலான, நல்லா மூச்சை எடுத்து விடுங்க, உங்களோட வீட்டை இருந்து எடுத்து விடுங்க, நல்ல காற்றோட்டமான இடத்துல நல்லா ரிலாக்ஸா இருந்து, லூசா உடுப்பு எல்லாம் இறுக்கம் இல்லாம உடுத்துக்கிட்டு நல்லா மூச்சை எடுங்க விடுங்க, பிரீத் எக்ஸசைஸ் சரியாயிடும். இத திக்ருகளால நடக்குதா பாருங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் பாத்திமாவுக்கு மேல் வருத்தமா இருக்குது, கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மகளே தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 30, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை திக்ர செஞ்சு உடம்பெல்லாம் தடவிட்டு தூங்க, மேல் வருத்தம் இல்லாம போக மாட்டாங்க. செஞ்சாங்க, மேல் வருத்தம் அதோட போய் தந்தாங்க. ஆனால் சயின்டிபிக்கலாகவும் அந்த திக்ர்கள் செய்யும் போது நாம நின்று நிதானித்து மூச்சை எடுத்து விடுறோம், இதனால நம்முடைய மூளை ரிலாக்ஸ் ஆகுது, மூளை ரிலாக்ஸ் ஆனா உடம்புல பெயின் குறையுது அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை வருது. ஆனா இந்த மறதிங்கிறது மனநோய் கிடையாது, மக்களை பிஸி தான் காரணம். நம்மட பிஸி, இந்த பிஸியால தான் என்ன செய்யுது, மறதி வருது. குர்ஆன் அதிகமா ஓதுவதும் இரவு நேரத்தில் நேரத்தோட தூங்குவதும் மறதிய இல்லாமக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வேற கேள்வி? எப்படி
சரி, அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு சொன்னா, ஒரு சில மனநோயாளிகளுக்கு எப்படி இருக்குமெண்டா, அவங்களோட ஒரு ஆள் பேசுற மாதிரி, அவங்கள ஒரு ஆள் நோட் பண்ற மாதிரி, அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன வாட்ச் பண்றாங்க, என்ன தேடுறாங்க. எனக்கு ஒரு ஆள் சொல்லுது, என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு சில சொல்லுவாங்க, எனக்கு மெமோரி சிப் போட்டிருக்காங்க, கேமரா வச்சுக்காங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க. அவங்க தான் சூசைட் பண்ற. இப்ப வீட்டுக்கு போய் உடுப்பு மாத்தவுமே இல்லாத அவங்களுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கிருந்தோ என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, யாரோ நம்மளை இயக்குறாங்க. இது டெலூஷன் சொல்றேன். இந்த காதுக்குள்ள ஒரு ஆள் கதைக்கிற மாதிரி இருக்கிறது, அது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது. அவங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்கும், நீ செய், அப்படி செய், இந்த போத்தல் எடு, வெய் அப்படிங்கிறது. ஆனா ஒரு 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 ஆளை பார்க்குறேன். அவரு ஒரு 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 நம்ம ஆட்கள் பைத்தியம்னு சொல்றாரு. அவரு ஒரு இடத்துல மாவநிலையில கண்ட அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். தலை எப்படி தட்டுறார். தலை நான் கண நேரம் அவர் அவதானிச்சுட்டு இருந்தேன். ரோட்டோரத்துல சும்மா உட்கார்ந்துட்டீங்க, தலை எப்படி தட்டுறார். தட்டிட்டு அவரை சாரணை தட்டி விடுறார். தட்டிட்டு விட்டு தலையை தட்டுறார். சாரணை தட்டுறார். இவ்வளவு முடியும் கொட்டிட்டு அவருக்கு. மீசை தாடி எல்லாம் வளர்ந்து, மனநோய், உடம்பெல்லாம் அழுக்கு உடுப்பு. மணித்தியால கணக்கா கவனிச்சுட்டே இருந்தேன். நான் ஒரு வாகனத்தை நிப்பாட்டிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தலையை தட்டுறார், மடியை தட்டி விடுறார், தலையை தட்டுறார், மடியை தட்டுறார். இது ஸ்கிசோப்ரினியா. அவங்களோட டெலூஷன் என்னண்டா, இந்த ஸ்கிசோப்ரினியா இருக்கிறவங்களுக்கு ஒரு டெலூஷன் என்று சொல்றது. டெலூஷன் என்றா 100% உண்மை இல்லாத ஒரு விஷயத்த 100க்கு 150% இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். இப்ப அவரை பிரச்சனை என்றா, தலையால புழு வருது, அந்த புழுவை தட்டி விடுறார். மடியில் அவர் புழுவை காண்றார், அதை மடியில இருந்து தட்டி விடுறார். அப்ப அந்த ஊர்ல என்ன சந்திக்க வந்துட்டு, வேற கவனிச்சிங்களா? ஓம் சார், இவர வேலையை தலையை தட்டுறதும் பாருங்க, முடியே கொட்டி தலையை தட்டி 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 இருப்பார். அங்க வேற தலையால புழு வருது, அந்த புழுவை அவர் தட்டி விடுறார், அது மடியில கொட்டுது, மடியை தட்டி விடுறார். வேற மனநோய், இவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம், இவருக்கு மருந்து கொடுக்கலாம், குடும்பம் கவனிக்காம விட்டுட்டு. இது டெலூஷன். இந்த பாரிய மனநோய் இருக்கிறவங்களுக்கு இப்படியான டெலூஷன் இருக்கும். அவங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும், நீ இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்ய. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையில ஒரு கவலையான ஒரு விஷயம். ஒரு தாய் தனக்கு பிறந்த இரட்டை பிள்ளைகள் 2ஐயும் கழுத்து அறுத்து அப்படி கொலை செஞ்சுட்டான். பயங்கரமா நியூஸ்ல போயிடுச்சு. அது ஒரு மனநோய், அவருக்கு ஸ்கிசோப்ரினியா இருக்குது. விளங்கிட்டா? அவட மைண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த பிள்ளைய நீ அறு, இந்த பிள்ளைய கொலை செய், இந்த பிள்ளைய சொர்க்கம் போகட்டும். அவ அறுத்து போட்டு புருஷன் போய் சொன்னது, நம்ம 2 பிள்ளைகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன். இது மனநோய். விளங்கிட்டா? அப்ப இது ஒரு ஆளுக்கு தோட்ஸ் வரும், நம்மளை வாட்ச் பண்றாங்க, நம்மளை பாக்குறாங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. அந்த சுவருக்கு பின்னால் என்ன பத்தி 2 ஒரு காய்ச்சிட்டு இருந்தா என்ன பத்தி தான் கதைக்காங்க. இதுக்கு சான்ஸே இல்லை, மருந்து எடுத்தே ஆகணும். இதுக்கு கவுன்சிலிங் பண்றது, தாயத்து போறது அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது. அவங்கள முதல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அதுக்கு டெப்லெட்டுகள் இருக்கு, மருந்து இருக்குது, அதை கண்டிப்பா பாவிக்கணும். அதை ஒரு ஆள் கைட் பண்ணணும். அவர் மருந்து தேவையில்லை பாரு, எப்படியாவது அந்த மருந்தை கொடுத்து 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 அவங்களுக்கு தான் சில ஹாஸ்பிட்டல்கள் மனநோய் மருத்துவ நிலையங்கள் இருக்குது. அங்க போய் அட்மிட் பண்ணினா அவங்க பார்த்துக்குவாங்க. ஆரம்பத்தில் அவங்க டெப்லெட் எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டெப்லெட்டை கொடுத்து அவங்க செல்ஃபா டெப்லெட் பாவிக்கிற கண்ட்ரோலுக்கு வந்தது பிறகு உங்கள்கிட்ட பொறுப்பு தருவாங்க, திரும்ப கை விட்டுறப்படா. லைஃப் டைம் சிலர் மருந்து மாத்திரைகள் பாவிக்கலாம், சாதாரண நிலையில இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா மருந்தை விட்டா சிலர் வருவாங்க. இது பாரிய மனநோய். அதான் அந்த இது அவங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஆள் பேசுற மாதிரி, ஒரு ஆள் கவனிக்கிற மாதிரி, நம்மளை வாட்ச் பண்றாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பத்தி தான் நியூஸ்ல போகுது, என்ன பத்தி தான் பேப்பர்ல வருது. அப்படியே பதட்டத்திலையும் அவங்களால ஒரு வேலையும் பண்ண முடியாது. புள்ள குட்டி குடும்பம் சொத்து ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு இதே தோட்ஸ் அடிக்கும். இப்ப தலையால புழு வருதுன்றா வந்துகிட்டு அவங்களுக்கு ஊறும். தட்டினா கையில தட்டுப்படும், தட்டி விட்டா மடியில புழுக்கள் துடிக்கும், அதை மடியிலையும் தட்டி விடணும், தலையையும் தட்டணும். எவ்வளவு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை பார்த்தீங்களா? 24 hours புழு வந்துகிட்டு இருக்கு, தட்டி விடுறோம், கண்ணால காண்றோம், நம்மளால தாங்க முடியுமா? அந்த மனுஷன் அந்த வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனாலதான் அவங்களுக்கு பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்கெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டோம், அவங்களுக்கு பேனை உயர்த்தப்பட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.
அப்ப அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்யணும். அல்லாட ஏற்பாடு அதை செய்யணும். சரி, வேற கேள்வி? வஸ்வாஸ், ஓசிடி, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்றது. இந்த வஸ்வாஸ்ங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு கவுன்சிலிங் எடுக்கணும். இந்த வஸ்வாஸ் திருப்தி இல்லாம இருந்தது. பாத்ரூம் போனா கழுவிட்டு எலும்புக்குள்ள கொஞ்சம் மந்த மாதிரி ஃபீலிங், திரும்ப கழுவுற, திரும்ப கழுவுற, திரும்ப கழுவுற. எப்படி இந்த நஜிஸை இவங்க கண்காணிப்பாங்கண்டா, ஒரு வைரஸ் பரவுற மாதிரி பார்ப்பாங்க. அந்த வாளிக்குள்ள தெரிச்சிருக்கும், வாளி தண்ணியை ஊற்றிருப்பாங்க. முதல் வந்தால் நஜிஸோட டெப்பை பிடிச்சிருப்பாங்க. டெப்பை கழுவி, சுவரை கழுவி, கதவை கழுவி, கதவுட கைபிடிய கழுவி, உள்ளுக்கு போட்டுக்கு போன உடுப்பெல்லாம் கழுவி, அப்படியே ஒரு 4 மணி தேல தலைவட்டைக்கு வருவார். செருப்ப கழுவி, படிய கழுவி, இருந்த சேர கழுவி, பெற்ற கழுவி, பெட்ஷீட்டை கழுவி, வீட்டையே கழுவிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மோட்டார் பைக்கில் தள்ளி வீட்டுக்கு வச்சுட்டு நாம சைக்கிள் எடுத்து போய்த்துருவோம். பொண்டாட்டிக்கு ஓசிடி இருக்கும், வீடு கழுவிட்டு நிற்பா, கடையில சாப்பாடுக்குவா. எல்லாத்துலேயும் சந்தேகம். கொடியில உடுப்பு காயும், கீழே நாய் போகும், அந்த உடுப்பை கொண்டு திரும்ப கழுவிட்டு வருவாங்க. காயப்பட்ட உடுப்புக்கு பக்கத்துல ஒரு ஆள் உடுப்பை போடும், அந்த உடுப்பு இந்த உடுப்புல பட்டுட்டு அவர் ஒழுங்கா சுத்தமா இருந்திருக்க மாட்டார், அது இதுல பட்டிருக்கும், இதை கழுவணும். அப்ப மார்க்க அறிவை தாண்டி என்ன சொன்னாலும் நம்பாம இந்த ஓசிடி இருந்துகிட்டே. பாத்ரூம் போனா லேட்டு கழுவி 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 குளிச்சு 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 என்னட்டு ஒரு பிள்ளைய கூட்டிக்கு வந்தாங்க. உடம்பெல்லாம் பவுடர் அள்ளி இப்படி பூசிக்கிட்டு வந்திருக்கு. என்னதுன்னு கேட்டேன். பவுடர் பூசல, சோப்பு தேய்ச்சி உடம்பு சுட்டு போட்டு. ஒரு சோப்பை நம்ம எவ்வளவு நாளைக்கு பாவிப்போம்? அவளுக்கு ஒரு நாளைக்கு 2 சோப்பு தேவைப்படும். காலையில 8 மணிக்கு பாத்ரூமுக்கு போனவங்க 3 மணிக்கு தான் சார் வெளியே வந்தாங்க, இப்ப வந்துட்டோம், லேட் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு பிரச்சனை தான் இந்த ஓசிடி. அப்ப இந்த ஓசிடியோட ஆரம்ப கட்டத்துல நாம அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், மார்க்க ரீதியான விளக்கம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க அல்லாஹ் பயந்து நஜிஸோட இருந்துட்டா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது தானே எல்லாத்தையும் டைமை வேஸ்ட் பண்ணி, தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவங்களே வேஸ்ட் பண்ணி. நஜிஸுக்கு வரைவிலக்கணம் என்ன? ஒரு நஜிஸ் இன்னொன்றுல விழுந்து அதுல நிறமோ சுவையோ மனமோ மாறல்லாட்டி அது நஜிஸ் இல்லைன்னா, இந்த துளி தெரிச்சு அதெல்லாம் நஜிஸ் ஆகாது. இப்படி ஒன்று இல்லை, அங்க வட்டு இஞ்ச வட்டு இப்படி பட்டு இதில் நான் வைரஸ் தர மாதிரி நஜிஸ் இல்லை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி அப்படியே நுணுக்கம் அப்படியே செய்யணும்னு சொல்லி இந்த குடலை பிரட்டி தங்கழுவணும். எப்படி கழினாலும் வகுத்துக்குள்ள 2 மிரிக்கி, மலமும் மிரிக்கி, சலமும் மிரிக்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல தண்ணி இல்லாத நேரத்துல கல்லால சுத்தம் செஞ்சாங்க. ஒரு இடத்துல நஜிஸ் வந்த இடத்துல கல்லு 3 கல்லால தொடச்சி போட்டு மோந்த மணக்குமா இல்லையா? அந்த உடம்போடானா போய் கௌபத்துல்லாஹ்ல தொழுதாங்க. அப்ப அல்லாஹ் தாலா உங்களோட ஈமான பாக்குறான். அல்லாஹ்ட கட்டளை கட்டுப்பட கழுவினா கழுவிட்டு போ. அப்படியே சொல்ல முடியுமா? 100% ஒரு துளியும் பெறாத நம்மளை சேலஞ்ச் பண்ண முடியாது. வெறும் வந்தா வந்துட்டீங்க. அல்லாஹ் அரக்கன் இல்ல இரக்கன்ங்கிறத நம்ம நம்பினா ஓசிடியில இருந்து வெளியில வந்துடலாம். அல்லாஹ் அப்படி நம்மளோட பாஷையில சொல்லண்டா முட்டையில முடி விழுங்க மாட்டான். அல்லாஹ் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டான். அல்லாஹ் ஈமானை பார்க்கறான். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு சொர்க்கம் கொடுத்தா அல்லாஹ். நம்ம கழுவினா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் படல, இதெல்லாமா அல்லாஹ் பிடிப்பான். அல்லாஹ் உண்ட ஈமானை பார்க்கறான். கழுவிட்டல, போய் தொழு, தக்பீர் கட்டின தொழிட்டேரி. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கேள்வி வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரே காத்து பிரியிற மாதிரி இருக்கியா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சத்தம் கேட்கல மனமும் விரலண்டா உனக்கு காத்து பிரியிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, நீ தொழுதுட்டே இருந்தாங்க. உனக்கு காத்து பிரியிற மாதிரி அது ஷைத்தான் வாயை வச்சு ஊதுறான்னுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காத்து பிரியுது ஒரே ஊடுறது புதுச்சேரி ஒரே அந்த இந்த ஓசிடிங்கிற வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் சொல்லல, பிறகுதான் கண்டுபிடிச்ச இதை ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை விடு, மனம் பெறல, சத்தம் பெறல, தொழுதுட்டே என்னாங்க வணங்கிட்டா. சொட்டு சொட்டா வந்துகிட்டே இருக்கு யூரின், என்ன செய்யறப்ப நோய் என்ன வந்துகிட்டே இருக்கும், தொழுதுட்டே இருக்கு. இப்ப யூரின் பட்டையை போட்டா என்ன அர்த்தம்? டொட்டா வந்துகிட்டே இருக்கணும். யூரின் பட்டை போட்டா முடுத்து பேய்கிறது இல்லை, அது அங்க உற்பத்தி ஆகக்குள்ள இறங்கி வந்துட்டு. அப்ப என்ன வேணும்? பட்டையை போட்டீங்க, அது பாட்டுக்கு போயிட்டு நீ ஒழுவை செய் தொழு, தயமம் செய் தொழு. அல்லாஹ் உண்ட ஈமான பாக்குறான், உண்ட முயற்சியை பாக்குறான், செய்யறல்ல பொருந்திக்குவான். அப்ப அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலேயே என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க அறுக்கக்கூடிய பிராணியினுடைய ரத்தமும் சதையும் அல்லாஹ் கிட்ட போறல்ல, உங்களோட தக்குவா தான் அல்லாஹ் கிட்ட போகுதுங்கிறான். அப்ப இதை நாங்க இப்படி எல்லாம் பார்த்து பத்திரிக்க தேவையில்லை.
சயின்டிபிக் சைக்காலஜிக்கலாக டாக்டர்ஸ்மார் சொல்லக்கூடியது சிபிடி அப்படிங்கிற ஒன்றை சொல்லி தருவாங்க. சிபிடி செய்யுங்கம்பாங்க. சிபிடி என்றால் கொக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிற அர்த்தம். கொக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்றா என்னண்டா, நம்மட கையை கழுவணும் போல இருக்கும். ஓசிடி இல்ல, கையை கழுவணும் 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 பண்ணி கழுவுறல்ல, கையில நஜீஸ் பட்டல கழுவுறல்ல கண்டு நம்மட நடத்தை மூலமாக மூளோட உயர் அறிதிறன் மடக்கி வைக்கிறத சிபிடி கொக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. கொக்னிட்டிவ்ங்கிறது மூளோட உயர் அறிவை சொல்றது, உயர் அறிதிறன். அப்ப கொக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது இல்ல கழுவுறல்ல, பிடிச்சு வச்சுக்கோ வழங்கிட்டா. கதவை பூட்டி போட்டு 45 தரம் அதை திறந்து பார்க்க. இது ஓசிடி. ஆட்டோ பிடிச்சி 1/2 கிலோமீட்டர் போனது பிறகு திருப்புப்பா ஆட்டாவாங்க. கேஸை ஓவன் இல்லையா, அடுப்பு ஓவன் இல்லை, இங்க வந்த ஓவன் தனி. அப்ப என்ன ஓவன் டிம்பரால பத்துடும் போ. அல்லாட கலாக்காதல இருந்தா ஓவனினாலும் பத்து பாபோ. கதவை பூட்டின பூட்டிட்டேன், பூட்டாட்டி இருக்கட்டும். களவுமே களவு போகணும் வெளியே இருந்தா களவு 40 பூட்டு இருந்தாலும் களவு போறான்டா போகும். கதவை திறந்தே வச்சிருந்தாலும் போவாட்டி போவாது பாபோ. இதான் சிபிடி செய்யறல்ல பாபோ. இப்படி நம்மளை நாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதுல இருந்து வெளியில வரலாம். அடுத்தது இதுக்கு மருந்து இருக்குது. டாக்டர்ஸ் மாரை சந்திச்சா அவங்களுக்கு டெப்லெட் இருக்குது. நாம சொல்றோம் வாசிக்கு எப்படிப்பா டெப்லெட் இருக்கு, வாசிக்கு டெப்லெட் இருக்குது. அந்த டெப்லெட்டை பாவிக்கணும். அப்ப டெப்லெட்டையும் பாவிக்கணும், நம்மளும் நம்மளை சிபிடி செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சில உதவிகள் செய்யணும். மார்க்க ரீதியாக ஒரு ஆலோசனையும் சொல்லணும். இது கேட்டு போனோம்னா நம்ம ஆக்கள் பிக்கு படிச்சு குழப்புற ஆக்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படியா யூரின் படுதான் தொலையே இல்லாதன்றான், இவனுக்கு இன்னும் மாறிடும். முதல்ல இந்த மனநிலையில வாரான்ன்றத பாரு. அவன் ஒரு நோயாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொம்பளை வந்துச்சு, நான் எப்போ உண்டத்தம் போயிட்டே இருக்கு, என்ன செய்யன்னு கேட்டேன். மாசம் போனா 4 நாள் போனா நின்றது பிறகு குளிச்சுக்கு தொலை ஃபுல்லா போயிட்டே இருக்கு. அத என்ன செய்யறது, தொடர்ந்து நிபாசன்னு சொல்லுவாங்க, போயிட்டே இருக்கு. என்ன செய்யணும், வளமையா உனக்கு எத்தனை நாள் போகுமோ அத்தனை நாளையால குழி துணி ஒன்றவை தொழுதுகிட்டே இருக்கேன். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நீ தொழு, அது நோய் அப்படின்னாங்க. அது மாதிரி இதுக்கு சிம்பிளா 10 ரூபா கொடுக்கணும் நாங்களும். வழங்கிட்டா. நாய் நஜிஸ்ங்கிறது இந்த ஓசிடியில இன்னொரு பிரச்சனை. நாய் பக்கத்தால போனா கழுவுற. முதல் நாய் பட்டா 7 தண்ணி கழுவ சொல்லி எங்காலும் அதிசயில இருக்கா. முதல் மௌலியமா இருக்கு, அது விளங்கணும். இதா வலகல் கல்ப் அல்லது இதா ஷரிபல் கல்ப் ஃபி இனாஇ அஹதிக்கும், உங்கள் ஒருவரின் பாத்திரத்தை நாய் நக்கினால் 2 விஷயம் மென்ஷன் பண்ணணும். ஒன்று, நாய் நக்கணும், பட்டதில்லை என்ற உடுப்பு உடம்புல ஜுப்பாவுல நாய் முதுக தேய்ச்சிக்கு போய் தண்டு வைங்களேன், இந்த ஜுப்பாவோட தொழலாம். நஜிஷா அதுல ஈரம் இல்லாட்டி என்ன நஜிஷ் இல்லையே. நாயை வேட்டைக்கு பழக்கலாம், வேட்டையாடிக்கு வரத திங்கிறமே. அப்ப நாய் பட்டா நஜிஷா, நாயோட உமிழ் நீர், அது நாய் கடிச்சா நாய் நக்கினா அதானே நஜிஷ், நாய் பட்டா நஜிஷா. அதையும் நம்முடைய செருப்பை கப்பிக்கிட்டு போயிட்டு நாய் செருப்பை எடுத்து சும்மா டெப்பில் கழிப்பட்டு போயிட்டே இருக்கிறான். செருப்பு 7 தரம் கழுவ சொல்லிக்கா. ரசூலுல்லா மென்ஷன் பண்ணது 2. ஒன்று நாய் நக்கணும், இன்னொன்று நக்கப்பட்டது பாத்திரமா இருக்கணும். 2 விஷயம். ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, இதா வலகல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும், உங்கள் ஒருவரின் பாத்திரத்தை நாய் நக்கினால் 7 தரம் கழுவுங்க, 1 தரம் மண்ணை போட்டு கழுவுங்க. சும்மா செருப்ப கவினத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் 7 தரம் நீ கழுவணும், 1 தரம் மண் போட்டு கழுவணும், ஹதீஸ்ல எங்க இருக்குது? அப்ப நாயை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு அங்க நாய் போனா இஞ்ச கழுவுறது, அது காட்டுக்கு போயிட்டு இருக்கு. தேவைப்பட்ட நாயை காவ காக்கிறதுக்கு வளர்க்கலாம். ஓ நாயில இருந்து ஆட்டை பாதுகாக்கிறதுக்கும் வளர்த்தாங்க, வேட்டைக்கும் பழக்கினாங்க. வேட்டையாடினா எப்படி கடிச்சு கொண்டாந்து தேரும் தக்பீர் பண்ணி போட்டு அதுல பல்லு பட்டத்தை வெட்டி நான் உனக்கு எது எனக்கு, இதுதானே இஸ்லாம். அப்ப இதை போட்டு பெருசுபடுத்திக்கிட்டு நாம நிக்கிறதில்ல. எனவே ஓசிடி உள்ளவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை சந்திங்க, ஒரு கவுன்சிலரை சந்திங்க, டெப்லெட் கொடுக்கலாம், குணப்படுத்தலாம். அப்படியே விட்டுறாதீங்க, வசி என்று திட்டி இருக்காதீங்க. அதை குணப்படுத்தலாம், முயற்சி செய்யணும், செய்யாம விட்டுறாதீங்க. வேற கேள்வி? ஒருத்தருக்கும் ஒரு டவுட்டும் இல்லை. மாஷா அல்லாஹ், பெரிய சந்தோஷமா இருக்கு. இல்லை நல்ல கிளியரா தான் இருக்கோம் நான். மாஷா நான் விருது இஸ்லாம்.
என்ன என்ன வேலை என்ன பொறுப்பு? ஆ ஆ ஆஹா இல்ல அப்படி சரியா ஆ சரி சரி அது ஒரு ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். என்னடா சில சில தொழில்களில் சில பொறுப்புகள் கூட இருக்குது. இப்போ கல்லை சுடணும் என்ன, ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ஹீட் பண்ணி ஒரு மெஷினில் போட்டு வச்சிருந்து கல்லை சுட்டு அதை ஒரு குவாலிட்டிக்கு எடுக்கும். சில நேரம் வெடிக்கும், உடையும், விளங்கிட்டா நம்மளோட கையால் மிஸ் ஆகும். பொறுப்புகளே இன்னொரு ஆள சொத்தே நாம என்ன செய்த கல்லு தாரவனுக்கும் தெரியும் இது சம்திங் அப்படியும் பெறும் இப்படியும் பெறும். அதையும் சேர்த்து நம்பித்தான் நம்மகிட்ட தாரேன். நம்மகிட்ட தாரேன்னா நாம ஊழல் செய்ய மாட்டோம், முடை செய்ய மாட்டோம், சேதாரப்படுத்தவே மாட்டோம். நம்மட சக்திக்கு உட்பட்டு நம்ம செஞ்சுட்டு இருப்போம். எல்லாத்துலேயும் டாக்டர்மாரும் சைன் எடுத்து படுத்தான் ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள சைன் ஒன்று உங்கள்கிட்ட வேண்டி எடுக்கிற அவரை தப்புறதுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷன் தானே, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. எதிராளிக்கிட்ட அதை நம்ம சொல்லணும். நரிக்கு வாப்பா இப்படித்தான் இதை இத்தனை டிகிரியில இவ்வளவு நாளைக்கு நம்ம ஹீட்ல போட்டு வச்சா அந்த கல்லிட உயிரோட்டம் மாறும், நிறம் மாறும், அதுக்கு இவ்வளவு விலை வரும், அப்படி செய்யலாம். சில நேரம் பிடிச்சாலும் பிடிக்கலாம்னா ஓகே, அதுல நாம ஒன்றும் பயப்படுது. நாம மனசார நம்ம அணியானம் செய்யல தானே, புறாடு பண்ணல தானே, நம்ம செய்யறோம், மிஸ் ஆகும். அதுக்கு ஒன்றும் செய்யணும். இந்த பலகையை கொண்டு அந்த தாரா அவன் கதை வச்சு சீவிக்கிட்டு போகலவா உள்ளுக்கு பெரிய இது உடஞ்சிட்டு கூப்பிட்டு ஒன்று வந்தது பார் செஞ்சுட்டு வேற ஒரு பலகை வேண்டி தந்தா அதை ஒன்றும் செய்யணும். அது நாம அவன் அழகா கொண்டு வந்தது அது அப்படித்தான்டா உள்ளுக்கு இருந்து நாம என்ன செய்ய, நம்மட போல எல்லாம் நம்மளை குற்றம் பிடிப்பானா, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை ஷேர். இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகப்படா. விதி கலாக்காதர் அப்படித்தான் இருந்திருக்கு, நடந்துக்கிட்டு போறாங்க. இதுல நம்ம குற்றம் இல்லை, குற்றவாளி இல்லை, வேணுமென்று செய்யலை. ஒரு சக்திக்கு மீறி எல்லாம் ஒருத்தரை பிடிக்கிறது இல்லை. அவரை சக்திக்கு மீறி எல்லாம் என்ன தண்டிப்பானா இல்லை. நம்மளுக்கு இவ்வளவுதான் முடியும், செஞ்சுட்டு போறோம். அல்லாஹ் அதுல நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான்டா. அதுக்கு நாம ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. நாம என்ன செய்யலாம், அட்வான்ஸா நம்ம சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் நம்ம பிசினஸை செய்தது. இப்படித்தான் கொண்டு வருவோம், இப்படித்தான் மாட்டுப்பட்டா ஒன்றும் செய்யணும், பிரச்சனையானா ஒன்றும் செய்யணும். அதுக்கு நீங்க ஓகே தானே, அப்ப செய்வோம், விஷயம் முடிச்சு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. சரி, அதை ஒத்துக்கிட்ட சரி. வேற ஏதாவது கேள்வியா? டோப்பமைன், டோப்பமைன் ஹோமோன் அதை எப்படி கொண்ட்ரோல், அதை டோப்பமைனை கண்ட்ரோல் பண்றேன் அவர் கேட்கற என்னண்டா, டோப்பமைனுங்கிறது மூளையில சுரக்கக்கூடிய ஒரு ஹோமோன். இந்த ஹோமோன் அதிகமா சுரக்கும் போதுதான் ஸ்கிசோப்ரினியா, பைப்போலர் போன்ற நோய்கள் வரும். அதே மாதிரி ட்ரக்ஸ் எடிட்டர்களுக்கும் இந்த டோப்பமைன் ஹோமோன் அதிகமாகும். போதை வஸ்து பாவிக்கிற ஆக்கள் இருக்காங்கன்னு, அந்த போதை வஸ்து பாவிக்கிற ஆக்களுக்கு கிரவுண்டிஸ் டெலியூஷன் வந்துடும். கூடுதல போதை வஸ்து பாவிக்கிற ஆக்கள், இந்த கேஜி பாவிக்கிறார்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த டோப்பமைன் ஹோமோன் சுரந்தோன்னு என்ன செய்யமாட்டா கிரவுண்டேஷ் டெலிஷன். நான் மகதி அலேஜ் எனக்கு எத்தனை மகதி அலேஜ்லாம் வந்தீங்கன்னு தெரியுமா? என்கிட்ட வந்து நான் மகதி அலேஜ்லாம் வந்தீங்க, எனக்கு வகி வருது, அல்லா கிட்ட டிரெக்டா இருந்து நமக்கு செய்திகள் வருது அப்படின்ட்டு எனக்கு 80 பேர் வந்திருக்காங்க. என்ன இந்த ஸ்கில் பண்றாங்க, உங்களை நான் சந்திக்கணும் வந்து நான் நினைச்சேன். நல்ல காலம் பாப்பாவே கூட்டிக்கு வந்துட்டார், நான் தான் மகதி என்றுக்கிட்டு வந்தீங்க. நான் எல்லாம் கேட்டு கடைசியா கேட்கிறேன், கடைசியா இப்ப பாவிச்சேன்டாங்க பெண் மகதி கடைசியா பாவிச்ச முந்தன தம்பர். அப்ப இந்த போதை வஸ்து பாவனையாலையும் டோப்பமைன் ஹோமோன் அதிகமாகும். போனை கூடுதலா பாவிச்சாலும் டோப்பமைன் அதிகமாகும். போன் கூடுதலா பார்த்தாலும், அதாவது அந்த போன் பாவிக்கிற பிள்ளைகளுக்கு டோப்பமைன் சுரந்துட்டு என்றா அந்த போனை வேண்டி எடுத்து அவன் அப்னோமலா மாறிடுவான். பொதுவா பிள்ளைகிட்ட போனை வேண்டி எடுத்தா தாங்க வாப்பான்னு கேட்டு விட்டு விடணும். என்ன, போனை வேண்டி எடுத்தோம், ஓ ஓ கண்ணாடி உடையும், கத்தி எடுப்போம், கையை வெட்டுவான், இப்ப போன்டா அப்படியம்மா டோப்பமைன் ஹோமோன் கூடிட்டு உள்ள மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு. அப்ப நம்முடைய நாட்டுல ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குதானே, போதை வஸ்து பாவனையாளர்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கிற இடம் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். வெளிநாடுகளை போன் பாவிச்சு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை அடைச்சி வைக்கிற இடம் டோப்பமைன் ஃபாஸ்டிங் சென்டர்.
விளங்கிட்டா? அப்ப நம்ம நாட்டுக்கு இப்ப டோப்பமைன் ஃபாஸ்டிங் சென்டர் தேவைப்படுது. இப்ப அவர் கேட்கிற என்ன, டோப்பமைன் எப்படி கண்ட்ரோல் பண்றது, டோப்பமைன் சுரக்கிறதுக்கான காரணிகளை கட்டுப்படுத்துறது. போதை வஸ்து பாவிக்கிறவர் அதை நிப்பாட்டணும், போனை கூடுதலா பாவிக்கிறவர் அதை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டுறதுக்கு தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டரும் டோப்பமைன் ஃபாஸ்டிங் சென்டரும். என்ன செய்யறா, ஒன்னும் செய்யல, சும்மா இருந்தா டோப்பமைன் கண்ட்ரோல் ஆகும். போதை வஸ்து பாவிக்கிறவன் என்ன செய்யறாங்கடா, ஒரு 3 மாசத்துக்கு சும்மா அடக்கி வைக்கிற. எப்படி அடக்கி? அவர் வெளியே போய் பாவிக்க மேலா, வெளியிருக்கிறவர் உள்ள வந்து கொடுக்கையும் பட அவர் அடைச்சு வைக்க துடிப்பார், கத்துவார், கதறுவார், கம்பி ஓட்ட பச்சவர் கிட்டிப்பார், தலைகுல நிப்பார், சோறு தேவையில்லம்பார், டீ தேவையில்லம்பார், ஆடுவார், அடங்குவார், மர லேசா நிதானத்துக்கு வருவார். அந்த ஃபெஸ்ட் ஒரு மந்த் தானே ஒரு கஷ்டமாயிருக்கு, அடுத்த மந்த் எல்லாம் ஒரு கிளியர். அதுக்கு பிறகு அவருக்கு தொடர்ந்து கைடு கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இதுல உள்ள ஆபத்தை வழங்கப்படுத்தி வந்தோன்னு திரும்ப போய் பாவிக்கிற அளவுக்கு இல்லாம கைடு கொடுக்கணும். அப்போ டோப்பமைனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கான காரணங்களை கட்டுப்படுத்தி போனை இல்லாம ஆகி, இந்த பைக்கில் தேவைப்பட்டு டோப்பமைன் ஃபாஸ்டிங் எல்லாம் வந்து டோப்பமைன் எல்லாம் கூடுது. பைக்கில் கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி போடியும் சாக போறேன், நான் ட்ரெயின்ல வாய போறேன், ட்ரெயின் ரோட்ல நிக்க போறேன், நான் கடலை குதிக்க போறேன், வேற வழி இல்லைன்னு சைக்கிளை கொடுத்தா அதுல போய் மவுத்தா போய்த்துருவான். இதுக்கு அங்கே குதிச்சிருக்கலாம். அப்ப இவரை எல்லாம் என்னண்டா அடைச்சி ஹவுஸ் அரசுல வச்சிருக்கிறது. சும்மா வைக்க சைக்கிள் இல்லை, போன் இல்லை, சும்மா தூள் இல்லை, வெளியில வாடுறதும் இல்லை, உனக்கு கூட்டாளி மாதிரி தேவையில்லை, சும்மா இது என்று அடைச்சி வைக்கிறது தான் டோப்பமைனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முறை இது இதுக்கு. ஆனா மனநோயால டோப்பமைன் கூடுது அப்படி என்றா கண்டிப்பா அதுக்கு மருந்து கொடுப்பான். அப்போ டோப்பமைன் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மாதிரி அதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க. அது அவங்கள்ட்ட காட்டணும், அவங்க டெப்லெட் கொடுப்பாங்க. அந்த டெப்லெட்டை தொடர்ந்து பாவிக்க அந்த ஹோமோன் கண்ட்ரோல் ஆகி, ஹோமோன் கண்ட்ரோல் ஆனால் அவங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். அப்படிதான் டோப்பமைன் கண்ட்ரோல் பண்றோம். படிச்சுக்கிட்டு நல்லா இருந்த புள்ள திடீரென்று படிக்க இயலாங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பல ரீசன்கள் இருக்கும். ஒன்று, போனுக்கு எடிட் ஆனா படிக்கிறது நின்றும். நம்முடைய ஸ்கூல் எல்லாம் செஞ்ச ஆகப்பெரிய ஒரு தப்பு, ஒரு மடத்தனமான ஒரு வேலை ஜூம் கிளாஸ்ல படிப்பிக்க தொடங்கினது. கொரோனா வந்து செத்தாலும் கூட கொஞ்சம் பேர் தான் செத்துருப்பேன். இந்த போனை கொடுத்ததால நிறைய பேர் அதுல உசுரோட செத்து போட்டு உலாந்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த போனுங்கிறது அந்த பிள்ளைகளை அப்படியே அதுக்குள்ள சுருட்டி எடுக்குது. அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், போன் தான், போன் போன் போன்ங்கிறான். ஸ்கூல்ல நடக்கக்குள்ளேயே நேரத்துக்கு ஸ்கூல் போகணும்பா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடலாமான், சார் வர மாட்டாரம்பான், லீவு தாங்கம்பா, வகுப்புக்கு எனக்கு இல்லாம்பா. ஆனா ஜூம்ல பாடம் நடத்தினது பிறகு 7 மணிக்கு வாப்பா கிட்ட போனை கேட்கான், 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு போனை தாங்க. டேய் 10 மணிக்கு தாரன், இப்ப ரெடி ஆகணும், தா போனம்பா. முதல் ஸ்கூலுக்கே போகாதவன் ரெடி ஆகணும், ஹோம்ஒர்க் எல்லாம் பெரும், நாங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணணும், போனை கொடுத்து போட்டு இருந்தா பாப்பாக்கு தெரியா போன்ல என்னென்ன செய்யறேன், அவன் எல்லாத்தையும் இறக்கி அவனே நுழைஞ்சி வெளியில வந்துகிட்டு இருக்கான். அப்ப இந்த போனால என்ன செய்யறாங்கடா, படிக்கிறதுக்கு இயலாம. அப்ப இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இயலாம ஆகுதுன்றா என்வாயன்மெண்ட் தான் முக்கியமான ஒரு காரணம். போனுக்கு எடிட் ஆகுறது, புறா வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, பைக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகுறது, இதுகள் எல்லாம் வந்து அந்த போனுக்கு அந்த படிக்கிறதுக்கு இயலாம ஆகுது. ஒரு பிள்ளை படிக்கணுமா இருந்தா சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ்னா அகவலய காரணிகள், அவரை மனநிலை கிளியரா இருக்கும். அந்த சப்ஜெக்டிவ்க்கு எதிரான விஷயம்தான் போன் பாவனை. அதே மாதிரி எஃப்ஐஆர் லவ் பண்றது, ட்ரக்ஸ் எடிட் ஆகுறது, அனிமல்ஸ் வளர்க்குறது, இப்படியான ஹேபிட்டுகள் இருக்கிற பிள்ளைகள் படிக்காது. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க புறா, அது இது மீன், அவருக்கு படிக்கிற வேலையை மட்டும்தான் கொடுக்கணும். படிப்பை பத்தி தான் நம்ம அவர்கிட்ட பேசுறோம். 5 நேரம் தொழுவுற, நீங்க சாப்பிட்ற, தொழுவுற, படிக்கிற, இதான உங்களோட டியூட்டி மகனன். அளவுக்கு கொடுத்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவனே தவிர கையில தூக்கி கொடுத்துடாதீங்க. சில பேரண்ட்ஸுக்கு கார் பைத்தியம் இருக்குது. அதாவது என்ன, யூடியூப்ல கார் பார்க்கறது, கார் மோட்டார் பைக்கில் பார்க்கறது, சிலர் இந்த புறா, விலகுண்ண, போர்க்கோழி, அது இது பார்க்கறது. கூட இருக்கிற பிள்ளையும் அதுக்கு எடிட் ஆகுவான். அவனும் சேர்ந்து இப்ப என்னை புறா பண்ணித்தாங்க வேண்டி கொடுத்தான் ஆகணும், விளங்கிட்டா, கார் ரேஸ் போடணும், ஆமா எனக்கு அந்த கார் வேண்டித்தான். நாம நம்முடைய விஷயத்த நம்மளோட வச்சுக்கணும், பிள்ளைகளோட சேர் பண்ணக்கூடாது. இப்படி நாங்க இருக்கணும். இருந்துட்டோம்னா நம்மட பிள்ளைகள் படிக்கும். அப்ப பிள்ளைகள் படிப்புல திடீரென்று ஆர்வம் குறைஞ்சு போகுதுண்டா என்ன அர்த்தம்டா, அவருக்கு வேற ஒரு ஹேபிட் வந்துட்டா. அந்த வேற ஹேபிட் என்னங்கிறத பார்க்கணும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயசு, இப்ப சின்ன வயசு 13 வயசுலயே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எல்லாம் அந்த போனும் படங்களும் எல்லாம் அந்த போன் எல்லாம் கூட்டி கொடுக்குது, காட்டி கொடுக்குது, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. போனை நாம பாவிக்கல, போன் தான் நம்மளை பாவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது இன்னும் புரிய மாட்டேங்குது. அப்ப 12, 13 வயசு லவ், அவங்களுக்கு விளையாடுறதுக்கு பொம்மை கேட்கிற வயசுல எல்லாம் என்ன காதலன் காதலி தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி புத்திமதி சொல்றேன்னு விளங்குது இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் நாம கவனக்குறைபாடாக இருக்கிறது. போனை கொடுத்துட்டு நம்மட பாட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைய பொடியன் வந்து சந்திக்க, நேற்று நடந்த சயின்ஸ் கோப்பியை கொஞ்சம் தாங்கன்னு கேட்டோன்னு அந்த புள்ள கொடுக்குது. அந்த பொடியனை கூப்பிட்டு வாப்பா, உன்னோட வகுப்புல இன்னொரு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் 5 கோப்பி கேட்டு வந்து வரா அப்படின்னு விரை சுடணும். விரை சுடாம நாம அது பிள்ளைகள் மாஷாவா தம்பி நில்லு அம்மா கொண்ட குடும்பம்ன்றோன்னா அவன் 100 தாள் கோப்பியை கொடுப்பான். திருப்பி கொடுக்கக்குள்ள 101 தாள் கோப்பியா வந்துடும். கோப்பிக்கு ஒரு கால் முளைக்கும், மர இவக்கு ஒரு கால் முளைக்கும், மர வாப்பாக்கு ஒரு வால் முளைக்கும். பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். தயவு செஞ்சு கண்காணிக்கணும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். தேவையில்லாத தொடர்புகளை நிறுத்தணும். இந்த பிள்ளைகள்ல ஹெபிட் என்னையா போகுதுங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இந்த போனுக்கு, டிவிக்கு, டிராமாக்கு, லவ்வுக்கு, அனிமல்ஸ் வளர்க்குறதுல, பைக்கில் பிசாசி என்று நம்ம புள்ள போகுதுன்னு சொன்னா ட்ரக் மாறுது, பிள்ளைகள் படிக்காது. அப்ப படிப்பு ஆர்வமூட்டி படிப்புல நம்ம கவனத்தை செலுத்தணும். அதுல உள்ள பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ஓவர் லேர்னிங்கும் அவர் அறவாக இந்நேரம் பட்டி 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 என்று பிள்ளைகளுக்கு கடுமையாகவும் நாம கொடுத்தா அழுத்து போய் வெறுத்து போய் நின்றுவான். அளவுக்கு படிக்கிறது நம்மளோட மூளோட கெப்பாசிட்டியே 35-40 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து ஒரு விஷயத்தை எடுக்காதுதான். அதனாலதான் ஸ்கூல்லையே 35 நிமிஷத்தால அடுத்த பாடம் நடக்குது. பிள்ளைகளை படிச்சாலும் ஒரு மணித்தியாலம் படிச்சுட்டு எழும்பி கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து 2வது தடவை அடுத்த பாடத்தை படிக்கணும். அதே பாடத்தை தொடர்ந்து படிக்க கூடாதுங்கிற கைடு நாம கொடுக்கணும். பிள்ளைகளோட நாம டைமை கூடுதலா வைக்கணும். பிள்ளைகள் போன்ல இருக்குது, கம்ப்யூட்டர்ல இருக்குதுண்டா பிள்ளையோட முதுகு தான் உங்களுக்கு தெரியணும், கம்ப்யூட்டரை முகம் உங்களுக்கு தெரியற அளவுக்கு வைக்கணும். இது பிள்ளைகள் எப்படி இருக்குண்டா கம்ப்யூட்டரை பெக் சைட் தான் உங்களுக்கு தெரியுது, கிட்ட வரக்குள்ள ஒரு அடி அடிப்பான், சீனே மாறிடும். தயவு செஞ்சு அப்படி வைக்காதீங்க. பிள்ளைகளை பொச் பண்ணிட்டீங்க, நீங்களே கூட இருங்க. அவன் படிக்கணுமாம்மா, 12-1 மணி வரைக்கும் படிப்பான். நேரத்துக்கு தூங்குங்க மகன், படிப்பை புறவு பார்ப்போம் சொல்றோம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கபூர்ல கேள்வி எனக்கு டிகிரி முடிச்சா, டிப்ளமோ முடிச்சா, பிஹெச்டி முடிச்சாண்டு இல்லை, தொழுதாண்டு தான் கேள்வி எனக்கு கேட்கிறேன். எழுதவும் படிக்கவும் தெரியாத உண்மைகள் தான் முதல் சொர்க்கத்துக்கு போறாங்க. இது நம்மட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிவ் தான். 2 மணி வரைக்கும் படிக்க போறேன்னு அவர் சொல்லுவார், பிளாஸ்கில் டீயை ஊற்றி கொடுத்து போட்டு நாம படுப்போம். அவர் படிப்பை தவிர மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். தூங்குங்க, சுபவுக்கு எழும்பணும், பள்ளிக்கு போகணும், மற்ற நேரம் படிப்போம். பிள்ளைகள் மானத்தோட இருக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், மானத்தை இழந்து பட்டம் பெறுவதை விட மானத்தோட பட்டிக்காடா இரின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு அது பிடிக்கல. நாம மானத்தோட இருக்கணும். மானம் போனா திரும்ப வராது. நம்மளுக்கு அல்லாஹ் தாலா தந்த இஸ்லாமிய கல்வியை விட வேற ஒரு கல்வி நமக்கு இல்லை. கபூர்ல கேள்வி கணக்கு இதுதான். இங்கிலீஷ்ல எடுத்தாண்டு கபூர்ல கேள்வி கணக்கு பண்ணா இல்லை, தொழுதாண்டு தான் கேட்பான். அவ்வளுமா யூசல் அகுதியோமல் கியாமா அனிசலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்க போற தொழுகையை பற்றி. எனவே படிப்பில் ஒரு பிள்ளைக்கு ஆர்வம் இல்லாம போகுதுன்றா அவருக்கு வேற ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற அர்த்தம். அப்ப கொஞ்சம் கைட் பண்ணுங்க, மெல்ல மெல்ல ஆசை விட்டுங்க. பிள்ளைகளுக்கிட்ட நம்ம கேட்கணும், நீ என்ன ஆக போறன்னு, உண்ட இலக்கு என்ன, உண்ட அம்பிஷன் என்னன்னு கேட்கணும். முதல் விஷயம் நல்ல மூமின் ஆகணும். 2வது விஷயம் நான் ஒரு டாக்டர், இன்ஜினியர், பைலட்டு, ஒரு ஆசிரியர், ஒரு பிஸ்னஸ் மேன், அது 2வதா வாரது. முதல் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், நான் ஒரு நல்ல முஸ்லீம் ஆகணும் என்று. 2வது அவர் ஹேபிட், அவருடைய இலக்கு என்ன, அம்பிஷன் என்னங்கிறத நம்ம கேட்டு ஆசை ஊட்டி அதுக்கு தயார்படுத்தணும். டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நல்லா படிக்கணும், உன் அம்பிஷனை சரி அடையணும், இலக்கை வெல்லணும், சாதிக்கணும் அப்படின்னு அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மோட்டிவேட் பண்ணி அதுல அவர் இன்ட்ரெஸ்ட் ஆனா, எதை ரசிக்கிறாரோ, எதை விரும்புகிறாரோ அதை அடையும் வரைக்கும் அவனுக்கு கஷ்டம் தெரியாது, சுகமான வேதனைகளாக அது மாறும். கிரிக்கெட்டை விரும்புறவன் கிரவுண்டில் விளையாடுவான், வெயில் வெளுத்து வாங்கும், வேர்வை ஒழுகிட்டு இருக்கும், முடங்கால் பிஞ்சு ரத்தம் பெறும், அவன்கிட்ட என்னடான்னு கேட்டா கூலா இருக்கணும். காரணம் அவன் கிரிக்கெட்டை ரசிக்கிறான். ரசிச்ச கிரிக்கெட்டை விளையாடுறதுக்கு வெயில், வேர்வை, ரத்தம் எதுவுமே விளங்கல. நாளைக்கு விளையாட வாராடா, முடங்கால் பிஞ்சிருக்கனா வாரான், விளையாடுறான், அப்படியேம்மா கஷ்டமே தெரியாது. வீட்டை உமா கடைக்கு போயிட்டு வாடாண்டா கஷ்டமா இருக்கு. இன்னும் இருக்கிற கடையில ஒரு சாமான் பண்ணிட்டு வாடாண்டா, எனக்கே வெயில். ஆமா, கிரவுண்டுக்கு கடந்து எப்படிடா நீ விளையாடினாய் அப்படின்னு கேட்டா அது வேற இன்ட்ரெஸ்ட், இது வேற இன்ட்ரெஸ்ட். எதை ரசிக்கிறானோ அதை அவன்
சுகமா தான் எடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லுன் முயஸ்ஸரன் லிமா குலிக லஹு, யார் எதற்கு படைக்கப்பட்டாரோ அதற்கு அவர் இலகுபடுத்தப்படுவார். பிள்ளைகளோட எம்பிஷனை கேட்டு நீ இதை அடையணும், நீ இதை செய்வாய், நீ இதை சாதிக்கணும், நீ இதுல பெனிஃபிட் அடைவாய், இதுல உனக்கு வெற்றி இருக்குது, உனக்கு இதுல பாராட்டி இருக்குது, நீ இதனால நல்ல இடத்துக்கு வருவாய் என்ற ஆசை ஊட்ட 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 அதற்காக வேண்டி முயற்சி செய்யறதெல்லாம் சிம்பிள் ஆகும். ஹோம்ஒர்க் செய்யறது, டியூஷன் போறது, வாசிக்கிறது, எழுதுறது, மனப்பாடம் பண்றதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். விரித்தனமா ஆக்கணும் படிக்கிறது. அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கினா அவன் என்ன செய்வான், நல்லா படிப்பான், படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, டைம் முடிஞ்சு. ரைட், அனுமதிக்கப்பட்டது, அது பிரச்சனை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தம்பி ஒரு குருவி வளர்த்து, குருவி செத்ததுக்கு அவ அழுதுகிட்டு இருந்ததுக்கு ரசூலா துக்கம் விசாரிக்க போய், சின்ன குழந்தை என்ன போன்ற குருவிக்கு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லல, வளர்க்கலாம், மீன் வளர்க்கலாம், குருவி வளர்க்கலாம், என்ன வளர்த்தாலும் அதுக்குரிய சாப்பாட்டை கொடுத்துருக்கணும். பூனையை சாப்பிட விடாம கட்டி போட்டவளுக்கு நரகம், என்ன நாக்கி தண்ணி கொடுத்தவருக்கு சொர்க்கம். வளர்த்தா அதுக்கு தேவையானதை கொடுக்கணும், டைமுக்கு தண்ணி மாத்தணும், தீன் போடணும், இதை செய்யணும். இப்ப என்ன பிரச்சனைனா அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, செய்யுங்க, செய்யலாம், அனுமதி. ஆனா அது நம்மட வாழ்க்கைக்கு இடைஞ்சல பிரச்சனையா இருக்குமெண்டா விடுங்க, என்னத்துக்கு செய்ய போறீங்க. இன்னைக்கு புறா வளர்த்தோன்னா அதுல டஸ்டால பெரிய பிரச்சனைகள் வருது, நோய் வருது, அதுல எச்சிலால ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருது என்று ஆய்வுகள் செய்யப்பட்டு யூடியூப்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நமக்கு என்னத்துக்கு வம்பு, தேவையில்லை, விட்டு போட்டு வேலையை பார்ப்பான். குழங்கிட்டா. அப்ப நம்மட புள்ள மீன் தொட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு படிக்க மாட்டேங்கிறான், அந்த மீன் தொட்டி யாருக்கா வித்து போட்டு வேலையை பார்ப்போமே. வளர்க்குறது தப்புன்னு சொல்லல, இதை செய்யற நம்ம ஃப்ரீயா இருக்கேன்னு செஞ்சுட்டு போறோம். எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செஞ்சுட்டு போனா சரி. படிக்கிற வயசுல படி, பிறகு நீ எல்லாம் செய்யலாம். மீன் வளர்க்கலாம் தான், முதல் இப்ப படிடாப்பா. இப்ப மீனை வளர்த்து போட்டு 40 வயசுல படிக்கிற இல்லையே, இப்பதான் ஓலை எழுது, முதல் மறுவா படிக்கலாம், மறுவா மீன் வளர்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட நல்லா இருக்கு, நல்லா பெரிய ஒரு ரூம் காட்டி மீன் வள, உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், மீன் வளர்க்கப்படா இல்லம்மா, மீன் வளர்க்கலாம், முதல் பரிசு எழுது, ஒன்று இலக்கு அடை, அதுக்கு பிறகு நல்ல அழகா பிட்டு விட்டு மீனை வேண்டி வள, உண்ட எம்பிஷனை நிறைவேற்று. வழங்கிட்டா. அப்படி பிள்ளைகளுக்கு கைட் பண்ணா சரி, வேற ஒன்று.